It's a fivefold gospel. இது 5 சாராம்சங்கள் கொண்ட சுவிசேஷமாகும். And especially we are dealing the life of the sinless life of Jesus Christ. அதில் இப்பொழுது இயேசுவின் பாவமில்லாத வாழ்வை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So how can we live a life like Jesus? That's what our topic. இயேசுவை போல ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்வது, இதுதான் நம்முடைய தலைப்பு. So it's something like, how to pray like Jesus, how to obey like Jesus, and so on. Now we are dealing how to overcome the temptation like the way Jesus has overcome. இயேசுவை போல எப்படி ஜெபிப்பது, இயேசுவை போல எப்படி நாம் மன்னிப்பது, இப்படியெல்லாம் காரியங்களை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது இயேசுவை போல எப்படி சோதனைகளை மேற்கொள்வது என்பதை நாம் தியானிக்கிறோம். So in order to behave like Jesus, first we need to think like Jesus. நம்ம இயேசுவை போல வாழணும், செயல்படணும்னா முதலாவதாக இயேசுவை போல சிந்திக்க ஆரம்பிக்க வேணும். So that is where we have studied Philippians chapter 4 verse 8. அதற்கு ஆதாரமாக பிலிப்பியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். There are so many things we have studied. The very important thing that we are dealing now is how to think purity. நாம் அநேக காரியங்களை இந்த வசனத்திலிருந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இப்பொழுது குறிப்பாக நம்மளுடைய கவனம் எதில் இருக்குதுன்னா, எப்படி நம்முடைய சிந்தனைகளில் ஒரு கற்புள்ள சிந்தனை இருக்க வேண்டும் என்று. Purity when it comes to relationship. நம்முடைய உறவின் முறைகளில் எப்படி கற்புள்ள சிந்தனை. Purity when it comes to recognition. ஒருவரை போற்றும் போது, பாராட்டும் போது அதுல கற்புள்ள சிந்தனையோடு இருக்கிறோமா? Reputations, repentance. ஒருத்தரை உயர்த்தும் போது நம்முடைய மனம் திரும்புதலில் கற்புள்ள சிந்தனை. And especially how to, are we pure with respect to the reverence that we show towards God? தேவனுக்கு கொடுக்கிற கனத்துல நமக்கு கற்புள்ள ஒரு சிந்தனை இருக்கிறதா? So we are studying, by using that as an opportunity, and we are dealing the Spirit of God, we are studying about the Spirit of God. இதை ஆரம்பமாக மையமாக வைத்து நாம் ஆவியானவரை குறித்து அநேக காரியங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். So we studied who is the Holy Spirit. ஆவியானவர் யார் என்று தியானித்தோம். Who will receive or who will have the Holy Spirit. ஆவியானவர் யார் பெற்றுக்கொள்வார்கள் என்பதை தியானித்தோம். What is all about the day of Pentecost? பெந்தேகோஸ்தே தினம் என்றால் என்ன என்பதை தியானித்தோம். And what is all about anointing? அதைத் தொடர்ந்து அபிஷேகம் என்றால் என்ன என்று தியானித்தோம். So I hope you are all very familiar with all these images. இந்த எல்லா படங்களையும் உங்களுக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கும்னு நாங்க நம்புறோம். So we'll post it in our church group. Please send it all out. No, send it whomever you want. Let the truth will spread. இந்த படங்களை நம்முடைய சபை குரூப்ல இருக்குது, நாங்க போஸ்ட் பண்றோம். நீங்க எடுத்து உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பலாம். சத்தியத்தை நாம் எல்லாருக்கும் சொல்வது நம்முடைய தலையாய கடமை. So what is the important thing that we are dealing now? அப்ப இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி நம்ம தியானம் என்ன? So when it comes to Spirit of God, we are all willing to know about the power of the Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவர் என்று யோசிக்கும் போதே நம்மளுடைய கவனம் எதில் இருக்கிறது என்றால், பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை என்ன என்று அறிய வேண்டும் என்று. Yes, of course, when you look at the theme of the book of Acts, it is all about advancing the gospel by using the power of the Holy Spirit. நாம் இந்த அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கொண்டு இயேசுவானவரின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து செல்வதே. So we need to demonstrate the power of the Holy Spirit so that people will accept the gospel. ஆகவே நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அப்படி செயல்படும் போதுதான் மக்கள், ஜனங்கள் தேவனை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியும். So where do we do that? அப்போ நான் எங்கயா பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையில செயல்படணும்? How do we do that? எப்படி செயல்படணும்? Where is supposed to start? எங்க இருந்து நான் ஆரம்பிக்க வேண்டும்? What are the places I should manifest the power of the Holy Spirit? எந்தெந்த இடங்களில் நான் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில் வெளிக்காட்ட வேண்டும்? No, we started looking at the progression. இதோடைய அந்த முன்னேற்ற பாடுகளை குறித்து பார்த்தோம். So the first it starts at home. அது வீட்டிலிருந்து தான் ஆரம்பிக்குது. We have studied from the Old Testament. நாம் பழைய ஏற்பாட்டிலிருந்து தியானித்தோம். And I have shown lot of scriptures from the book of Acts. அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்திலிருந்து அநேக வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். In fact, this is the main theme of the book of Acts. இன்னும் சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அப்போஸ்தல புத்தகத்துடைய முக்கியமான கருப்பொருளே இதுதான். Many times when you look at the book of Acts, we thought it is acts of the Holy Spirit, and we thought about all the miracles, signs and wonders, but it is not all about that. நாம் பல நேரங்களில் அப்போஸ்தல புத்தகத்தை பார்க்கும்போது என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், இது பரிசுத்த ஆவியின் செயல்பாடுகள், அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய காரியங்களும் அதிகமாக காணப்படுகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அது மாத்திரமல்ல. See, even though a lot of people are not
available today because of vacation, but still I just want to nail a couple of strong truths. இன்னைக்கு ஒருவேளை விடுமுறை காலம் என்பதால் சில குடும்பங்கள் நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு சில முக்கியமான சத்தியங்களை ஆணித்தரமாக உங்களுடைய இருதய பலகைகள் எழுத வேண்டும் என்று நான் I விசுவாசிக்கிறேன். just want to unpack some wrong doctrines and wrong understandings. ஒரு சில தவறான புரிதல்களையும் தவறான சத்திய உபதேசங்களையும் இன்று பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். Have a genuine heart and listen to me. ஒரு வெளிப்படையான மனதோடு என்னிடத்துல நீங்க கவனிப்பீங்க நான் நம்புறேன். If you think that only signs and wonders or the channel or the medium to spread the gospel and that is what happened in the book of Acts, then your understanding is completely wrong. ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரால் நடக்கின்ற அற்புதங்களும் அடையாளங்களும் மாத்திரமே சுவிசேஷத்தை எடுத்து செல்வது குறித்து அப்போஸ்தலர் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் என்று நீங்க நினைத்தீங்கன்னா மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய புரிதல் மிகவும் தவறாக இருக்கிறது. The entire book of Acts, it's approximately 30 plus years of history of the early church. இந்த அப்போஸ்தல நடபடிகளுடைய புத்தகம் கிட்டத்தட்ட ஆதி திருச்சபையின் 30 ஆண்டுகால வரலாறாகும். Right from Jerusalem, the gospel has reached Rome, the head of the world of those days. எருசலேம் பட்டணத்தில் இருந்து ரோம பட்டணம் வரைக்கும், அதாவது அன்றைக்கு காணப்பட்ட உலக சாம்ராஜ்யத்தின் தலைநகராகிய ரோம் பட்டணம் வரைக்கும் சுவிசேஷம் பரவி சென்றது. Many times when people read the book of Acts, we thought a lot of miracles are there. நாம் பல நேரங்கள்ல நம்முடைய ஜனங்கள் இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அப்போஸ்தலர்னாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நினைச்சிரோம். But predominantly the book of Acts is full of sermons rather than miracles and wonders. ஆனால் அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கள் என்றால் அங்க நிறைய சத்திய உபதேச பிரசங்கங்கள் இருக்கிறதே தவிர அற்புதங்கள் அல்ல. The fallen nature of man played a vital role in this understanding. விழுந்து போன மனிதனின் சுபாவம் குணமே இப்படி ஒரு தவறான புரிதலுக்கு காரணமாகி விட்டது. What was the wrong understanding? தவறான புரிதல் என்ன? See, Paul and all the apostles done a lot of wonders and miracles in the book of Acts. பவுலடிகளாரும் அதை தொடர்ந்து மற்ற அப்போஸ்தலரும் அப்போஸ்தல நடபடி புத்தகத்தை பார்க்கும்போது அநேக அற்புதங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். But even in their life it did not happen on a regular interval. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீர்களால் கூட அது அடுத்தடுத்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு இடையில் அடுத்தடுத்து நடக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. Paul has given some medical advice to Timothy, his beloved spiritual son. பவுல் தனக்கு மிகவும் அருமையான ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு சில மருத்துவ குறிப்புகளை ஆலோசனைகளை வழங்குகிறார். And Epaphroditus, he was sick when he was meeting Paul. பவுல் அடிகளாரை சந்திக்க எப்பாப்ராத்து வரும்போது அவர் நோய்வாய்ப்பட்டு சுகவீனமாக இருந்தார். And later point of time, if you slowly carefully read the epistles, you will understand that the essence or maybe the intensity of a miracle is going toward the downward trends rather than the upward trends. நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் புத்தகத்தையும் நிருபங்களையும் நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றுடைய அதனுடைய எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டிருக்கிறதை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அது அதிகமானதாக நம்மளால் பார்க்க முடியாது. You can clearly see that intensity and the density of the miracles are just fading off. இந்த அற்புதங்கள் அடையாளங்களுடைய எண்ணிக்கையும் அற்புதங்கள் அடையாளங்களுடைய தாக்கமும் அது குறைந்து கொண்டிருப்பதை நம்மளால வெகு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். Which doesn't mean that miracles and signs and wonders are ceased. இதை சொல்வதனால அற்புதங்களும் அடையாளங்களும் நின்று போய்விட்டன என்று அர்த்தம் அல்ல. No, it is not. இல்லை, அது அர்த்தம் அல்ல. But devil has played a very cunning game and making us to look at the signs and wonders and miss the greatest ever wonder, that is the message of the gospel. சத்ருவாகிய பிசாசானவன் நம்முடைய கண்களை இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பார்க்குமாறு அதிலே பற்றி இருக்குமாறு செய்துவிட்டு மிகப்பெரிய அற்புதமாகிய மிகப்பெரிய அடையாளமாக நம்முடைய கைகளை கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சத்திய சுவிசேஷத்தில் இருந்து நம்முடைய கண்ணை அவன் தவற எடுத்து விடுகிறான். Please think logically, not spiritually. Think just logical way. ரொம்ப ஆவிக்குரிய அளவுலாம் யோசிக்க வேணாங்க. கொஞ்சம் நார்மலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க ஞானத்தை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. All these things that happened in the book of Acts, maybe 60s, it's all over. இந்த அப்போஸ்தலர்களுடைய புத்தகங்கள் எல்லாம் கிபி 60ஆம் வருடத்திலே முடிந்து விட்டது. Or at least 90s, all the epistles and all the books are written completely. எல்லா புத்தகங்களும் எல்லா நிருபங்களும் கிபி 90ஓடு எழுதி முடிக்கப்பட்டாயிற்று. But after that, அதன் பின்பாக you don't see the miracles and wonders are recorded in the same way it has been recorded in the book of Acts.
அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்ததற்கான சாத்தியங்களும் ஆதாரங்களும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ அதே போல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்று தேடி பார்த்தால் இல்லை. But you know what, which has been recorded so much in the church history? ஆனால் சபை வரலாற்றில் அதிகமாக ஆதாரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிற உண்மை எது தெரியுமா? The first 300 to 400 years, a lot of persecution and tribulation have been recorded in the history rather than miracles, wonders and signs. முதல் 300-400 வருடங்கள் ஆதி திருச்சபையின் வரலாற்றை நாம் எடுத்து பார்க்கும்போது அங்கு அதிகமாக துன்பப்படுதலும் அதிகமாக தேவனுக்காக காயப்படுதலும் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர அற்புதங்கள் அடையாளங்கள் அல்ல. Christianity has not been spread in a faster manner, in a rapid manner during the times of miracle, rather the times of persecution and tribulations. கிறிஸ்தவம் அதிகமாக பரவியது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அது அற்புதம் அடையாளம் நடந்த காலகட்டம் அல்லங்க, உபத்திரவம் துன்பப்படும் நடந்த காலகட்டத்திலே கிறிஸ்தவம் வெகு விரைவாக பரவியது. We people, because of the fallen nature, we seek a lot of power because we want more light to be shed on us. நாம இன்றைக்கு அதிக நேரம் அற்புதங்களையும் அடையாளங்களும் ஏன் தேடுகிறோம் வாஞ்சிக்கிறோம் என்றால் விழுந்து போன குணாதிசயமாகிய இந்த மனிதனின் குணமே எல்லா கண்களும் எல்லா வெளிச்சமும் நம்மேல் பாய்ச்சப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதே. Let me tell you very frankly, ரொம்ப வெளிப்படையாவே சொல்றேன். so whenever you come and appreciate me, oh brother, you have done a wonderful job today, the sermon was so nice. ஒருவேளை செய்தி முடித்த பின்பு நீங்க என்னிடத்தில் வந்து பேசும்போது சகோதரரே இன்னைக்கு செய்தி ரொம்ப அருமையா இருந்துச்சு என்று நீங்கள் என்னை பாராட்டும் போது, do you really think that it has not hit my flesh? அது என்னுடைய மாம்சத்தில் எந்த ஒரு கலங்கத்தையுமே ஏற்படுத்தாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Of course I thank God. உண்மையாகவே நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். Of course I pray God. உண்மையாகவே நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். Of course I give glory to God. எல்லா புகழையும் நான் தேவனுக்கே கொடுக்கிறேன். Come on, let's be practical. ஆனா ரொம்ப வெளிப்படையா யோசிச்சு பாப்போமே. If you keep on coming and telling to me there was a time my flesh will also get tempted, for that I need to bow down and cry and wrestle with this Pushparaj to knock him down to give the glory to God. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் என்னிடத்தில் வந்து திரும்ப என்னை பாராட்டும் போது என்னுடைய மாம்சத்தில் ஒரு சோதனை உண்டாகும் போது நான் விழுந்து கிடந்து தேவனிடத்தில் தேவனே இந்த சுயமாகிய இந்த புஷ்பராஜாகிய என்னை மடிங்கடிக்க விடும் என்று தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்பது சரணடைவது அதிக முக்கியமும் தேவையும். Yes, it is true. அதுதான் உண்மை. Since I said this, no, brother has clearly said, so we should not appreciate pastor. Even the message is so good, we should pretend in such a way that it's such a bad, poor sermon today. அப்படின்னு ரியாக்ட் பண்ண சொல்ல வரல. இதை நான் சொன்னதுனால போதகர் சொல்லிட்டாரு, அதனால அவரை போய் பாராட்டக்கூடாது. அவர் நல்ல பிரசங்கம் பண்ணாலும் அவர்கிட்ட போயிட்டு இன்னைக்குள்ள பிரசங்கம் நல்லா இல்லை அப்படிதான் சொல்லணும். That is not the agenda of why we said so. You will never know how much encouragement a pastor really in need of. ஒரு போதகருக்கு எவ்வளவு உற்சாகமும் ஊக்கமும் தேவை என்பது சபையார் நாம் அறியாமல் இருக்கிறோம். அது ரொம்ப முக்கியங்க. Sometimes when you see the empty chairs, சில நேரங்கள்ல காலியான இருக்கைகளை பார்க்கும்போது, sometimes when you see the closed eyes during the sermon, செய்தியின் போது மூன்றாம் மனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் கண்களை பார்க்கும்போது, sometimes people saw in a third heaven by with open eyes, maybe they are in a trance during the sermon. ஒரு சிலர் கண்களை திறந்து வைத்துக் கொண்டே மூன்றாம் வானத்துல ஒரு தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது, maybe you might have prepared till 3:30 4:30, but you came here and delivered such a sermon and you know how much the preacher will feel bad. ஒருவேளை ராத்திரி 3 மணி 4 மணி வரைக்கும் விழித்திருந்து காரியங்களை செய்து கொண்டு தயார்படுத்தி அடுத்த நாள் வந்து பேசும்போது இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாங்களுடைய கஷ்டம். Encouragement is not wrong. உற்சாகப்படுத்துவது தவறல்ல. Exhortation is the part of the spiritual gift. ஆவிக்குரிய வரங்களை பார்க்கும்போது ஒருவரை ஊக்கப்படுத்துவது அதில் ஒரு பங்கு. But what I'm trying to say, ஆனா நான் என்ன சொல்ல வருகிறேன், since I am in the flesh, நான் மாம்சத்தில் இருக்கிறபடியினாலே, since I am in the fallen world, நான் இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிறபடியினாலே, of course the penalty of the sin is gone, but the presence of sin is still there. பாவத்திற்கான சம்பளம் எடுக்கப்பட்டாயிற்று, ஆனால் பாவம் நிறைந்த உலகத்தில் பிரசனமாக பாவத்தின் பிரசனத்தின் ஆகிய உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். I will also get tempted. ஆகவே எனக்கும் சோதனைகள் உண்டு. I will also slip. நானும் தவறுகிற வாய்ப்புகள் உண்டு. There are so many times I feel like God, this is too hard for me. பல நேரங்களில் நான் தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது தேவனே இது மிகவும் கடினமாக இருக்கிறது என்று ஜெபித்தது உண்டு. So what I'm trying to say is, அப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், so by doing miracles and wonders, அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும்போது many times பல நேரங்களில் I personally feel it will become a deception for me sometimes. அது எனக்கு ஒரு வஞ்சனையாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது, ஆபத்துண்டு என்று நானே கருதுவது உண்டு. So if you look for the power to do miracles
miracles and wonders, ஆகவே அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வதற்கான வல்லமையை நாம் வாஞ்சிக்கும் போது don't forget that you may end up in deception. நாமும் ஒரு வஞ்சனையில விழுந்துவிட வாய்ப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. But if you have more focus on the written word of God, ஆனால் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அதிக கவனத்தை செலுத்துவோமாய், if you spend more time on this, இந்த வேதத்தில் அதிக நேரத்தை செலவிடும் போது, try to understand what God is really talking about, இந்த வேதத்திலிருந்து தேவன் எனக்கு கற்றுக் கொடுக்கிற மறைபொருளை அறிய முற்படும் போது, you are in a safety zone. நாம் ஒரு பாதுகாப்பான ஒரு வளையத்துக்குள்ள இருக்கிறோம். But basically we thought, charismatic people, we thought, okay, oh, miracles and wonders are helpful to spread the gospel. ஆனா பொதுவாகவே இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல குறிப்பாக கரிஸ்மாட்டிக் சபைகள்ல இருக்கக்கூடிய காரியம் என்ன, நம்ம என்ன நம்புறோம், அற்புதம் அடையாளம் நடந்துச்சுன்னா அது மாத்திரம் தான் கர்த்தருடைய சுவிசேஷத்தை எளிதா சொல்ல முடியும்னு நினைச்சிடுறோம். Let me give one quick thought. Maybe you can think about it. ஒரு சின்ன சிந்தனை மாத்திரம் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். நீங்க சிந்திச்சு பாருங்க. Many times these wonders and miracles are happening for others, not in the household. Why? பல நேரங்களில் அற்புதங்களும் அடையாளங்களும் வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு நடக்கிறது, ஆனால் சபைக்குள்ள நடக்கலையே. ஏன்? Why we couldn't heal our household, but we could heal many people outside? இது இப்படி சொல்லாமே, வெளியே இருக்கிற ஜனங்களை நம்மளால குணமாக்க முடியுது, ஆனா நம்ம வீட்டுல நம்மளோட இருக்கிறவங்க குணப்பட்டிருக்கிறாங்களா? ஏன்னா நாம ஜெபம் பண்ணாலும் அவங்க ஏத்துக்கிறதுக்கே இடம் இல்ல. Because our household are not ready to even accept our prayers. So the important point is, அப்ப இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, it is easy to perform outside. வெளியே நின்று ஒரு காரியத்தை செயல்படுவது போல காண்பிப்பது மிகவும் எளிது. It is very challenge to live inside and show Christ. ஆனா வீட்டுக்குள்ள கிறிஸ்தவன் உண்மையான கிறிஸ்தவனாக வாழ்ந்து கிறிஸ்துவை காண்பிப்பது மிகவும் அரிது. So that is where you really need more power of the Holy Spirit. இந்த இடத்துல தான் நமக்கு அதிகமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை தேவைப்படுகிறது. Even Bible is also confirming that picture. வேதாகமும் இந்த சத்தியத்தை மறுபடியும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. So let me just get to the topic. இன்னைக்குள்ள தியானத்துக்கு நேரா கடந்து செல்வோம். So last time, கடந்த வாரம் we have studied about how even the Old Testament people live a testimonial life inside their home. கடந்த வாரம் எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஜனங்கள் தங்களுடைய வீட்டில் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்று தியானித்தோம். We have studied about நோவாவை குறித்து பார்த்தோம். And we have studied about Rahab last week. கடந்த வாரம் ராகாபை குறித்து தியானித்தோம். And not only Rahab, and in fact even we look at the book of Joshua said, not only me but as for me and so my household will serve the Lord. அதே போல நம்ம யோசுவாட புத்தகத்தை பார்க்கும்போது யோசுவா சொல்லும்போது தான் மாத்திரம் என்று சொல்லவில்லை, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்கிறார். And it is our responsibility. அது நம்மேல் விழுந்த கடமை. Genesis 18:19, Abraham commanded his children. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆபிரகாம் தன்னுடைய குமாரருக்கு கட்டளையிட்டான். And Genesis 35:2, Jacob told his household to remove all the images. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது யாக்கோபு அந்நிய தேவர்களுக்கான விக்கிரகங்களை எடுத்து போடும் என்று சொல்லினார். And David blessed his household. தாவீது தன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். Job prayed for his family. யோபு தன்னுடைய குடும்பத்தாருக்காக ஜெபித்தார். And look at the life of Timothy, 3 generations. தீமோத்தேயுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 3 தலைமுறையில் அவர்கள் வாழ்கிறார்கள். These are all the things we have studied. இதுதான் நம்ம கடந்த வாரம் தியானித்தோம். So we have studied about Jerusalem. எருசலேமை குறித்து நாம் கடந்த வாரம் தியானித்தோம். Now I want to switch the gear and move on to Samaria. இப்போ எருசலேமில் இருந்து சமாரியாவுல எப்படி சாட்சியா வாழ்வதுன்னு பார்க்க போறோம். So I'll start a topic today, we'll continue next week. இன்னைக்கு ஒரு தலைப்பு நாம் ஆரம்பிக்க போறோம், அது அடுத்த வாரமும் தொடர்ந்து நாம் தியானிப்போம். First let me talk something about the demonstration of the power of the Holy Spirit. முதலாவதாக இந்த ஆவியானவருடைய வல்லமை எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை விவரிக்க விரும்புகிறேன். I'm not saying miracles and wonders or cease to exist. No, it is there. அற்புதங்களும் அடையாளங்களும் நின்று விட்டது என்று நான் சொல்லவில்லை. அற்புதங்களும் அடையாளங்களும் இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. I am not talking against about the gift, but I am talking against about the people, those who claim that they possess the gifts.
இன்று வரங்களுக்கு எதிராக நான் பேசவில்லை, ஆனால் வரங்கள் எங்களுக்கு இருக்கிறது என்று மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறவர்களுக்கு விரோதமாக நான் பேசுகிறேன். Operating in gifts, it's not based on your choice, it is based on the choice of God. வரங்களில் செயல்படுவது அது நாம் தேர்ந்தெடுப்பது அல்ல, நம்மளை படைத்த தேவன் தேர்ந்தெடுத்து செயல்படுவதாக. That one understanding is missed in the church today. இன்று சபையில இந்த ஒரு புரிதலை நம்ம தவறிவிட்டோம். We thought we have got the gift, நாம் என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இந்த வரம் கிடைத்து விட்டது, and whenever I want I can operate that gift. அப்ப நான் எப்பெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த வரங்களில் என்னால செயல்பட முடியும் என்று. If Sylvan has got the gift of healing, ஒருவேளை உதாரணத்திற்கு சில்வனாகிய எனக்கு சுகமாக்கும் வரம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் என்றால், if Sylvan thought, okay, whenever I want I can move in the gifts of healing, ஒருவேளை நான் எப்பெல்லாம் எனக்கு தோன்றுகிறதோ, எப்பொழுதெல்லாம் எனக்கு பிரியமா இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த சுகமாக்கும் வரத்தில் என்னால செயல்பட முடியும் என்று நான் நினைத்தேன் என்றால், Sylvan has to go to every hospital and vacate every hospital. நான் நேரடியா இங்க இருக்கிற எல்லா ஹாஸ்பிடலுக்கும் போயிட்டு எல்லா ஹாஸ்பிடலையும் காலி பண்ணிரலாம். If he is really good and godly, உண்மையாவே நான் பரிசுத்தவனாக ஒரு உண்மையுள்ள தேவ மனுஷனா இருந்தா அதை தான் நான் செய்யணும். only two possibilities. ரெண்டு வாய்ப்பு தான். If that is not happening every time or all the time, there is a problem with him or the problem with God. எப்பொழுதும் எல்லா நேரங்களிலும் இந்த குணமாக்கும் வல்லமை செயல்படவில்லை என்று நான் சொல்லிக்கொண்டு அது நடக்கலனா ரெண்டு பிரச்சனை. ஒண்ணு நாம் போய் சொல்லிருக்கணும், இல்ல கடவுள்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. Obviously you will understand who will have the problem. உங்களுக்கே தெரியும் யார்கிட்ட பிரச்சனைன்னு. யார்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் ஜெபம் பண்ணுவாரு, குணமாகணும்னு டக்குன்னு சொல்லிடுறாரு, இது தேவ சித்தம் இல்லை பிரதர் அப்படின்ட்டு. அது எப்படி பிரதர்? Many times we go and pray and we say it's going to heal, but if it's not healed, we blame unto God saying that it is not God's will for you to heal. Maybe whatever I say you feel like different. Let me talk about the reformers. ஒருவேளை நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசமா காணப்பட்டுச்சுன்னா சபை சீர்திருத்த தலைவர்கள் இதை குறித்து என்ன சொன்னார்னு எடுத்து சொல்ல விரும்புறேன். In order to bring that I have given all the narrations. இத சொல்வதற்காக தான் இவ்வளவு முன்னுரைகளை நான் இன்றைக்கு சொன்னேன். Let's look at what Martin Luther said. மார்ட்டின் லூத்தர் இதை குறித்து என்ன சொல்லி இருந்தார்? By the way, we are dealing the manifestation of the power of the Holy Spirit. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையின் செயல்பாடுகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு மார்ட்டின் லூத்தருக்கு பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை மேல நம்பிக்கை இருக்குமா இருக்காதா? Do you think that Martin Luther believed in the power of Holy Spirit the way we have believed? Hallelujah. See, the one who has translated the Bible, வேதாகமத்தை மொழிபெயர்த்த நபர், the one who stood against the Roman emperor, ரோம சாம்ராஜ்யத்தின் தலைவர்களுக்கு எதிராக நின்றவர், the one who was hiding for a long time in a castle in a private room, simply sitting and studying without any help of dictionaries, scholars, authors, by himself, by the power of the Holy Spirit, he studied and translated this Bible. Now tell me whether he has believed the power of the Holy Spirit or you and me have believed the power of the Holy Spirit. ஒரு தனி அறையில தங்கி ஒரு கேஸ்ல வாழ்ந்து மறைந்திருந்து தனியாகவே இந்த வேதாகமத்தை கற்று அறிந்து எந்த விதமான அகராதியின் துணை இல்லாம எந்த விதமான அறிஞர்களின் உதவி இல்லாம தனியாகவே இந்த வேதாகமத்தை புரிந்து கொண்டு மற்ற மொழிகளில் மொழிபெயர்த்த அவர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நம்புறாரா, இல்ல நீங்களும் நானும் அதிகமா நம்புறோமா? See, we couldn't use the power of the Holy Spirit at least in front of a traffic police. இன்னும் சொல்ல போனா ஒரு டிராபிக் போலீஸ் வந்து நிக்கும் போது கூட அவருக்கு முன்னாடி நம்மளால பரிசுத்தாவுடைய வல்லமையை காண்பிக்க முடியல. If he says whether he go for a 3,500 or 500, we prefer 500. 3500 ரூபாய் ஃபைன் கட்டுறீங்களா இல்ல 500 ரூபாய் கையில கொடுக்குறீங்களா, நம்ம உடனே என்ன சொல்லிடுறோம், சார் 500 ரூபாய் கையில வச்சுக்கோங்கன்றோம். நீங்க என்ன பண்ணுவீங்க? What do you do? I am a child of God. நான் தேவனுடைய மகள். Sir, you put the voucher. நீங்க ஃபைன் போடுங்க சார். I will pay 3,500. 3500 ரூபாய் நான் கட்டறேன். Then he will say. அப்ப அவர் சொல்லுவார், I have found another problem. இல்ல இன்னொரு பிரச்சனை வண்டியில இருக்கு. That you need add another 2,000. அதுக்கு 2000 சேர்த்து ஃபைன் போடுறேன். And totally it is something around 6,500 rupees. கிட்டத்தட்ட கூட்டி பார்த்தா ஒரு 6500 ரூபாய் ஃபைன் வருது. லட்சம் வேணாலும் போடு, கெட்டுவேன், ஏன்னா ஆண்டவருக்காக நிற்பேன். அப்படி அல்லமையா செயல்பட யாரா இருக்கீங்களா? 500 ரூபாய்க்கு கடவுளை வித்துருவோம். 500 ரூபாய்க்கு கடவுளை வித்துருவோம் நான் சொல்லலை. See, I'm not criticizing. நான் யாரையும் இங்க கேலி செய்யல. But why are we living like a hypocritical life? ஆனா ஏன் இப்படி ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? I know, I heard this testimony.
ஒரு முறை இப்படி ஒரு சாட்சியை நான் கேட்டேன். He is a very good pastor of a very big organization. ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனத்தினுடைய ஒரு போதகர் அவர். And they went to one government office for a particular approval. அவர் ஒரு முறை ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு ஒரு அப்ரூவல் வாங்குறதுக்காக, அனுமதி வாங்குறதுக்காக சென்றிருந்தாங்க. And his testimony, அப்ப அவர் கொடுத்த சாட்சி என்னன்னா, oh, we thought whatever it cost, we'll pay all the money and get the approval, but suddenly we got some help without paying any money and we got the approval. எவ்வளவு லஞ்சம் கேட்டாலும் அந்த லஞ்ச பணத்தை கொடுத்து அந்த அனுமதியை வாங்கிரணும்ங்கற முடிவுல தான் நாங்க போயிருந்தோம். ஆனா திடீர்னு எப்படியோ ஒருவருடைய உதவி எங்களுக்கு கிடைத்தனால லஞ்சம் கொடுக்காமலே எங்களுக்கு அந்த அனுமதி கிடைச்சிடுச்சு. Wonderful testimony, right? நல்ல சாட்சி தான் அது. நல்ல சாட்சி இல்லையா? Where are we? நம்ம எங்கு சென்று விட்டோம்? Look at the reformer. ஆனால் சபை சீர்திருத்த தலைவர்களை பாருங்க. I'll just read whatever he said. அவர் என்ன சொன்னாருன்னு நான் வாசிக்கிறேன். From the beginning of my reformation, இந்த சீர்திருத்தம் ஆரம்பித்த நாட்களில் இருந்து I asked God to send me neither dreams, நான் தேவனிடத்தில் கேட்ட காரியம் என்றால் எனக்கு எந்த விதமான தரிசனங்களையும் அனுப்ப வேண்டாம், சொப்பனங்களும் வேண்டாம், nor visions, தரிசனங்கள் வேண்டாம், nor angels, தூதர்கள் வேண்டாம், but ஆனால் to give me the right understanding of his word, the holy scriptures. பரிசுத்த வேதாகமாகிய அவருடைய வார்த்தையை சரியாக நிதானித்து புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு வேண்டும். For as long as I have God's word, தேவனுடைய வார்த்தை என் கரத்தில் இருக்கும் மட்டும் I know that எனக்கு நன்றாக தெரியும் I am walking in his way, நான் அவருடைய வழிகளில் மாத்திரம் நடக்கிறேன், that I shall not fall into any error or delusion. அது மாத்திரமல்லாமல் அதை விட்டு எந்த விதமான தவறான உபதேசத்திற்கும் வஞ்சகத்திலும் நான் விழுந்து போக மாட்டேன். What is the perception of Martin Luther? மார்ட்டின் லூத்தர் அவருடைய கண்ணோட்டத்தை பாருங்கள். Let me reinterpret this. அதை கொஞ்சம் வித்தியாசமா மொழிபெயர்க்கிறேனே. If I have visions, எனக்கு ஒருவேளை தரிசனங்கள் இருக்கலாம், if I have dreams, சொப்பனங்கள் இருக்கலாம், if I have angels visitation, தூதர்கள் வந்து என்னோட பேசலாம், if I have all these supernatural experiences, இந்த மாதிரியான அசாத்தியமான அனுபவங்கள் எல்லாம் எனக்கு இருக்கலாம். oh, I may not walk in the right way, ஆனால் என்னால் சரியான பாதையில் நடக்க முடியாமல் போகிவிடும். I may fall into any error or delusion. ஒரு தவறான உபதேசத்திற்குள்ளாகவோ இல்ல வஞ்சகத்துக்குள்ளாக நான் விழுந்து விட வாய்ப்புண்டு. So his perspective is, அப்ப அவருடைய பார்வை எப்படி இருக்குதுன்னா, neither dreams, சொப்பனம் அல்ல, nor visions, தரிசனம் அல்ல, nor angels visitation, தூதர்கள் வருகிற காரியம் அல்ல. what I do really need today, இன்று எனக்கு தேவையானது என்னது? I do really need the clear understanding of the holy scriptures, that is the word of God. பரிசுத்த வேதாகமாகிய தேவனுடைய வார்த்தையை சரியாய் புரிந்து கொண்டு நிதானிக்கிற மனம், அறிவு எனக்கு வேண்டும். If I have that, எனக்கு அது இருக்குமே ஆயின் I will not slip away. நான் நிச்சயமா தவற மாட்டேங்க. This is what we are trying to promote. இததான் நாங்களும் சொல்ல விரும்புகிறோம். This is what I am trying to exaggerate. இததான் உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறேன். This is what I just want to teach. இதைதான் நான் கற்றுக் கொடுக்கவும் விரும்புகிறேன். Not against the power of the Holy Spirit. பரிசுத்த ஆண்டவர் வல்லமையின் செயல்பாடுகளுக்கு எதிரானவன் அல்ல. Let's not manipulate or try to use the power of the Holy Spirit the way that we want rather than the way God wants. நம்ம விரும்புகிறபடி, நாம எதிர்பார்க்கிறபடி பரிசுத்த ஆவியானவர் வல்லமை செயல்பட வேண்டும் என்று நாம நினைத்து அதற்காக சில நாடகங்களை நடத்துகிறது சரியல்ல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தேவனே தீர்மானிப்பார். It is not you can drive the Holy Spirit, but it is the Spirit of God should drive you. நீங்க பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யணும் தீர்மானிக்க கூடாதுங்க. பரிசுத்த ஆவியானவர் நாம எப்படி வாழணும் தீர்மானிக்க வேண்டும். You cannot influence the Holy Spirit, but the Holy Spirit has to influence you. நாம பரிசுத்த ஆவியானவருக்கு மேல் ஆளுகையும் தாக்கத்தையும் காண்பிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகையும் தாக்கமும் நம்மேல் காணப்பட வேண்டும். Let me put it this way. இது இப்படி சொல்றேனே, you cannot have more of the Holy Spirit, but the Holy Spirit can have more of you. உங்களுக்கு அதிகமாக இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நம்மை அதிகமாக ஒப்படைக்க சரணடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு சர்ச்சில் ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள் இன்னும் பெற்றுக்கொள் அப்படின்னு பைபிள்ல எங்கேயுமே இல்ல. அப்படி பெற்றுக்கொள்ள முடியாது. Maybe today in very simple terms, today church we say that fill in the spirit and receive more of the spirit, but when we look in the Bible it's a complete heresy.
see, there is nowhere in the Bible it's there, and you cannot receive God like that. Fantastic. But you know what is the truth? ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? I can allow me, or I can yield more of me to the Holy Spirit. என்னை அதிகமாக ஒப்படைத்து, என்னை அதிகமாக சரணடைய வைத்து, என்னை அதிகமாக தேவனுடைய கரத்தில் சரணாதியாக நான் விடுவதே உண்மையாகும். Don't try to get more of the Holy Spirit, but try to give yourself more to the Holy Spirit. ஆவியானவர் அதிகமாக பெற்றுக்கொள்ளும் முயற்சி செய்வதை விட உங்களை அதிகமாக ஆவியானவர்கிட்ட விட்டு கொடுங்க, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுங்கிறது சரியான உண்மை. ஆவியானவர் அதிகமா பெற்றுக்கொள்ளுங்க அப்படிங்கறதே பைபிள்ல இல்ல, அப்படி கிடையாது. Receive more of the Spirit, that is not in the Bible. Be filled with the Holy Spirit, that is something like give the control to the Holy Spirit. Be yielded by the Holy Spirit. Be led and God and controlled by the Spirit of God. That is what really Bible talks about. ஆவியானவரால் நிரப்பப்படுவது என்னவென்றால் அவருடைய கட்டளைக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பது, அவருடைய ஆளுகைக்கு நம்மளை விட்டு கொடுப்பது, அவருடைய சித்தத்திற்கு நம்மளை முழுமையாக விற்று போடுவதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற செய்தி. So why do I say all these things? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்? Basically, since we are dealing with the book of Acts, நாம் அப்போஸ்தலர் புத்தகத்தை தியானித்துக் கொண்டிருப்பதனால, and how the gospel has advanced, எப்படி இந்த சுவிசேஷம் பரவி சென்றது என்பதையும், and by the power of the Holy Spirit, பரிசுத்தாவினுடைய வல்லமையை கொண்டு we seek different kind of the power of the Holy Spirit. நாம் இன்னைக்கு வேற விதமா பரிசுத்தாவினுடைய வல்லமை நமக்கு வேண்டும்னு வாஞ்சிக்கிறோம். And we try that methodology and it doesn't work. அதுக்கான வியூகங்களின்படி செயல்பட நினைக்கிறோம், ஆனா அது வேலைக்காக மாட்டேங்குது. I just want to show you some few things from the church history and the word and the scriptures, and we'll continue next week. இன்றைக்கு சபை வரலாற்றிலிருந்து ஒரு சில காரியங்களையும், அதை தொடர்ந்து தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு சில காரியங்களையும் உங்களுக்கு அறிமுகமாக காண்பித்து விட்டு அடுத்த வாரம் மீதியை நான் விளக்க விரும்புகிறேன். How many of you want apostolic miracles today? எத்தனை பேருக்கு அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அற்புதங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்கு தேவையில்லை போல இருக்கு, எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு தேவையில்லை. apostolic days miracles I want அப்படிங்கிற கை தூக்குறேன். ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் காணப்பட்ட அடையாளங்களும் அற்புதங்களும் இன்று எனக்கு தேவைன்னு சொல்றவங்கள கரங்களை உயர்த்தி காண்பிக்கலாமா? So no, give the hand to the person who is sitting next to you, உங்க பக்கத்துல இருக்கிற கரங்களை பிடித்து and tell them, look at their eyes, அவங்க கண்களை பார்த்து, look at their eyes, அவங்க கண்களை பாருங்க, and tell them, அவங்கள நல்லா பாருங்க, திரும்பி பாருங்க, we need, நமக்கு தேவைப்படுதுங்க apostolic அப்போஸ்தலர் காலத்துல miracles. அப்போஸ்தலர் காலத்துல அற்புதம் நமக்கு தேவை. The another book of Acts, இன்னொரு அப்போஸ்தலர் நடபடி எழுதப்பட வேண்டும். சொன்னீங்களா? சொல்லியா? சொல்லியாச்சுல்ல? இப்போ நம்ம செய்திக்கு போகலாம். Now let's get into the message. Before I start this sermon, I'll give one quote. செய்தியை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சிந்தனை, ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். What Amy Carmichael said about this. ஏமி கார்மைக்கேல் அம்மையார் இதை குறித்து என்ன சொன்னார் என்று. I don't wonder apostolic miracles have died. Apostolic living certainly has died. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் காணப்பட்ட அற்புதங்களும் அடையாளங்களும் நின்று விடவில்லை, அப்போஸ்தலரின் வாழ்க்கை முறை நின்று போய்விட்டது. Today we don't see apostolic miracles because we don't have the apostolic living. இன்னைக்கு ஆதி அப்போஸ்தலர் காலத்துல காணப்பட்ட அற்புதங்களை நம்மளால ஏன் பார்க்க முடியலன்னா அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறையில நம்ம வாழ்றது இல்ல. Let me tell you one greatest apostolic miracles today. அப்போஸ்தலர் காலப்படத்தில் காணப்பட்ட ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை ஒன்றை நான் விளக்குகிறேன். This is not a miracles only the book of Acts. Even after the book of Acts, this is what the greatest ever miracle the world history has recorded. அப்போஸ்தலன் நடபடிகளுடைய புத்தகத்தில் மாத்திரம் காணப்பட்ட ஒரு அற்புதம் இது அல்ல, அதை தொடர்ந்து மற்ற காலத்திலும் காணப்பட்ட உலக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஆதாரமாக எழுதப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அற்புதம் இது. Tell me one non-Christian journalist or writer or editor recorded one supernatural miracle of present day which had happened in the church. தேவனை அறியாத, தேவனை பின்பற்றாத உலகத்தில் காணப்படுற ஒரு செய்தியாளர் சபையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதம் இது நடந்தது என்று ஆதாரமாக அவர் எழுதிய ஒரு அற்புதம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க. யாராவது இப்படி ஏதாவது டீட்டெயில் வச்சிருக்கீங்களா? Do you have such details? Or let me put in this way. இல்லை இப்படி சொல்றேனே, a miracle has recorded
by a secular historian or editor or a journalist, which had happened in a church and which is so strong and true for at least 1500 years. சபையில இப்படி ஒரு அற்புதம் நடந்தது என்று தேவனை அறியாத ஒரு வரலாற்று ஆசிரியரோ இல்லது ஒரு செய்தியாளரோ நடந்த ஒரு அற்புதத்தை அவர்கள் ஆதாரத்தோடு குறிப்பெடுத்து அந்த அற்புதம் கிட்டத்தட்ட 1500 வருடங்களாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று ஏதாவது ஒரு அற்புதம் இன்னைக்கு இருக்குதா? அல்லது இன்னைக்கு நம்ம சர்ச்சில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு அற்புதத்தை மாலை முரசோ தினத்தந்தியோ இல்லை பாலிமர் டிவியோ இல்லை வேறு ஏதாவது சேனலோ இப்படி ஒரு அற்புதம் இந்த சபையில் நடந்தது, இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது, இதை நாங்கள் பதிய வைக்கிறோன்னு சொல்லி ஏதாவது ஒரு மீடியா இந்த மாதிரி செய்ததை கடந்த 50-100 வருஷத்தில் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கையெத்தி காட்டுங்க. Maybe is there any secular news channels of our Tamil Nadu, maybe Daily Tandi or Daily Malar or Polymer News or any secular channels has recorded that such a miracle has happened in the church. We have verified it and validated it and it is found to be accurate and true. And if such things has been recorded in the last 50 years, if anything, can you find such things? Let me reiterate that we are not saying that all the miracles, wonders and signs are cease to exist. No. மறுபடியும் இதை நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், அற்புதங்களும் அடையாளங்களும் நின்று போய் விட்டது என்று நாங்கள் சொல்லவில்லை. Go and check the mission fields. இன்றும் நம்மளுடைய மிஷன் இடங்களுக்கு சென்று பாருங்கள். You will hear a lot of wonders. அநேக அற்புதங்களை நாம் கேள்விப்படுகிறோம். You cannot believe it. நம்மளால நம்ப முடியாத அளவுக்கு அற்புதங்கள். Those people never know what is there in the Acts. அவங்களுக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல என்ன இருந்ததுன்னு தெரியாது. Those people never know about the manifestation of the power of the Holy Spirit that we study. நாம் படித்துக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியுடைய வல்லமை எப்படி செயல்படுகிறது என்ற சத்தியங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாது. But they have experienced greatest ever miracle that we heard of. ஆனா நம்ம கேள்விப்பட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் அடையாளங்களையும் அவங்க அனுதின வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. What is the problem? ஆனா இங்க பிரச்சனை என்ன? What is the gap? இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? I'm talking about one miracle has been recorded by secular non-Christian historian recorded during the age of later apostolic age. ஆதி அப்போஸ்தலர் காலத்திற்கு பின்பாக இல்லைன்னா அதோட கடைசி காலகட்டத்தில் ஒரு தேவனை அறியாத ஒரு வரலாற்று ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் எழுதிய ஆதாரபூர்வமாக ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ஒரு அற்புதத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். Tacitus. அவர் பேர் டாசிட்டஸ். He was a non-Christian Roman historian. அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர், அவர் ஒரு ரோம வரலாற்று ஆசிரியர். When it comes to Rome, the biggest milestone, the negative milestone is the Rome fire. இந்த ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து படித்து பார்ப்போம் என்றால் ரோம சாம்ராஜ்யத்தின் வரலாற்றிலேயே மிகவும் அவர்களுக்கு இழிவாக இல்ல அவர்கள் ரொம்ப கடினமான ஒரு கருப்பு புள்ளி எதுன்னு அவங்க வரலாற்றில் பார்த்தோம்னா அது ரோம் தீப்பிடித்து எரிந்த காரியம். Don't try to think that okay, this is a history period, let me sleep. இது ஏதோ வரலாற்றை பத்தி பேசுறாங்க, கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரும், அப்பலாம் தூங்கிராதீங்க. No, it's very important. It's a Christian history. இது கிறிஸ்தவ நம்முடைய வரலாறுங்க. It's our history. நம்ம வரலாறு. We need to know about our ancestors. நம்முடைய மூதாதையர்களை பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். Don't look at the people, those who are saying that the man of God, great man of God in front of your eyes. ஒரு நம்ம கண்களுக்கு முன்பாக தன்னை பெரிய தேவனுடைய மனிதன் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்களை குறித்தல்ல. Look at our ancestors. நம்முடைய தலைவர்களை பாருங்கள். I'm talking about the era where every day a number of people are simply being killed just because of their faith. நான் சொல்கிற காலகட்டம் எதுவென்றால் ஒவ்வொரு நாட்களும் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை விசுவாசிப்பதாக மாத்திரமே கொல்லப்பட்ட காலகட்டம் அது. Rome was on fire. அன்று ரோம சாம்ராஜ்யம் எரிந்து கொண்டிருந்தது. AD 64. கிபி 64ஆம் வருஷம் 19th to 27th July 9 days the fire was on. ஜூலை 19 முதல் ஜூலை 27 வரை 9 நாட்கள் அந்த நகரம் தீப்பிடித்து எரிந்தது. Most of the part was just burned into ashes. அந்த ரோம பட்டணத்தில் அநேக இடங்கள் சாம்பலாகி விட்டது. That time the emperor was Nero. அப்பொழுது அந்த சாம்ராஜ்யத்தின் தலைவர் நீரோ என்பவர். And this guy, this man was 7 years old when the Rome was on fire. அந்த ரோம நகரம் எரிந்து கொண்டிருந்த போது இந்த வரலாற்று ஆசிரியர் இவருக்கு 7 வயது மாத்திரமே. And he heard
the reason for the fire is Christians. அன்று சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால் இந்த தீக்கு காரணம் கிறிஸ்தவர்களே. I'll tell you why what is the reason. அதுக்கான காரணம் என்ன நான் சொல்றேன். And this guy has grown up by hearing this. Oh, the Christians, it was the reason for the fire of the Rome. இந்த மனிதர், இந்த ஆசிரியர் வளரும்போதே அவர் கேள்விப்பட்ட காரியங்கள் என்னவென்றால் இந்த ரோம் நகரம் தீப்பிடித்து எரிந்ததற்கான காரணம் கிறிஸ்தவர்கள் தான் என்று. But this guy became like a governor kind of person in Asia Minor later point of time. பின்னாட்களில் இந்த மனிதர் ஆசியா மைனர் என்ற இடத்துல ஒரு கவர்னராக செயல்பட ஆரம்பித்தார். He was a key member of the inner circle when it comes to Rome and its politics. ரோம சாம்ராஜ்யத்தின் முக்கியமான முக்கியஸ்தர்களும் அதனுடைய அரசியல் வட்டங்கள் எல்லாம் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு நபராக இவர் காணப்பட்டார். And he was writing about all these things. அவர் இந்த எல்லா காரியங்களையும் குறித்து எழுதி இருக்கிறார். So just know this is the image of Rome fire. ரோம் தீப்பிடித்து எரிந்ததுக்கான ஒரு படம் தான் இது. So during that fire what happened? இந்த தீப்பிடித்து எரிந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது? Why Nero blamed Christians? ஏன் நீரோ ராஜா கிறிஸ்தவர்கள் மேல் குற்றம் சாட்டினார்? There was a place called Circus Maximus. சர்க்கஸ் மேக்சிமஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது. Next to that place Christians were residing. அதன் பக்கத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். So the fire has started from there. அந்த இடத்தில் இருந்து தான் நெருப்பு உதயமானது. And the other place is Capina Gate. அதோட இன்னொரு படத்துக்கு பேர் வந்து ஹாப்பினா கேட் என்பது. There the fire was not there. அந்த இடத்துல இந்த தீ காணப்படவில்லை. In that place also there are so many Christians were living there. அந்த இடத்திலும் अनेक கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். So Nero blamed this way. அப்போ நீரோ என்ன சொன்னாருன்னா, here a lot of Christians in the Maximus. இந்த மேக்சிமஸ்ங்கற இடத்துல अनेक கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். And here the fire had started. இங்க தான் நெருப்பு ஆரம்பமாகியது. And here the Capina Gate there was a lot of Christians are there but the fire has ended there. இந்த ஹாப்பினா கேட்ங்கற இந்த இடத்துல நெருப்பு இல்ல, இந்த நெருப்பு இங்க தான் அணைந்து போனது, முடிந்து போனது. So he decided, அப்ப அவர் என்ன நினைத்தார்னா, all the Roman population has blamed Nero and Nero turned the blame towards Christians, showing these things as an evidence. எல்லா ரோம் மக்களும் நீரோவாகிய ராஜாவின் மீது பழி சுமத்தியபோது, குற்றம் சாட்டியபோது நீரோ என்பவர் இந்த காரியங்களை காட்டி இது கிறிஸ்தவர்கள் தான் காரணம் என்று கிறிஸ்தவர்கள் மேல் பழி சுமத்தினார். This is the Circus Maximus where there are horse races. இதுதான் சர்க்கஸ் மேக்சிமஸ் என்று சொல்லப்படுகிற இடம். இங்கே தான் குதிரை ஓட்டப்பந்தயங்கள் எல்லாம் நடக்கும். And the next one, this is the gate. அதன் பக்கத்துல காணப்படுற இதுதான் அந்த வளைவு. The gate. அந்த மறுபக்கத்துல காணப்படுற அது நுழைவாயில். So what Nero did? நீரோ இப்பொழுது என்ன செய்தார்? Okay, this is the place where the fire had started. இந்த இடத்துல தான் நெருப்பு ஆரம்பிச்சது. Lot of Christians are there. நிறைய கிறிஸ்தவங்க இங்க இருக்காங்க. All this place the fire has ended. இந்த இடத்துல நெருப்பு நின்று போனது. The fire has not proceeded from there. அங்க இருந்து இன்னும் நெருப்பு தாண்டி செல்லல. A lot of Christians are there. அங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. So you are Christians, you are living there and there is no fire on your side. இங்க நீங்க கிறிஸ்தவங்க இருக்கீங்க, ஆனா உங்க இடத்துல நெருப்பு இல்ல. There you have Christians are living, the fire has started that side. இந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் இருக்கீங்க, இந்த இடத்துல தான் நெருப்பு ஆரம்பமானது. Collect all the Christians, kill them. எல்லா கிறிஸ்தவர்களையும் பிடிங்க, எல்லாரையும் கொலை செய்யுங்க. This is the context what I am going to talk about. நான் சொல்ல வரக்கூடிய செய்தியோட பின்னணி இதுதான். So Nero, in order to change the blame, he just played with the life of Christians. நீரோ தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அந்த பழியிலிருந்து தன் பெயரை விடுவிப்பதற்காக கிறிஸ்தவர்கள் மேல் பழி சுமத்தினார். So how they will kill the Christians? அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படி கொலை செய்வாங்க தெரியுமா? So this is something Nero is sitting there. அந்த இடது பக்கத்துல பார்த்தீங்கன்னா அது நீரோ உட்கார்ந்து இருக்கிறார். All the Christians are covered by wax or animal skin. எல்லா கிறிஸ்தவர்களையும் மெழுகு அவங்க மேல ஊற்றி இருந்திருப்பாங்க, இல்லனா மிருகங்களின் தோல் அவங்க மேல சுத்தி இருந்திருப்பாங்க. If they put the wax, they will burn him alive like a torchlight in front of Nero. ஒருவேளை மெழுகு அவர்கள் மேல ஊற்றி இருந்தார்கள் என்றால் நீரோவுக்கு முன்பாக அவரை கெட்டி வைத்து இரவுல ஒரு விளக்கு தண்டாக அவர்களை எரித்து விடுவார்கள். Or else, இல்லை என்றால் they will tie them with animal skin, மிருகங்களின் தோலினால அவங்க உடம்பை சுற்றி, and they will release dogs or all the animals over them. அவர்களுக்கு மேலாக நாய்களையும் மற்ற மிருகங்களையும் ஏவி விடுவார்கள். And all the animals, maybe like a bull or whatever it is, came and just tore them into pieces and they will enjoy it. ஒருவேளை காட்டு மாடு விடப்பட்ட மிருகங்களை அவிழ்த்து விடும்போது அது ஓடி வந்து இவர்களை கொல்வதை அவர்கள் பார்த்து ரசிப்பார்கள். This is what the context. இதுதான் பின்னணியம்.
You know the greatest ever miracle recorded in that particular point of time? அந்த சூழ்நிலையில அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஆதாரமாக காண்பிக்கப்பட்ட மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? The secular history recorded. தேவனை அறியாதவர்கள், கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எழுதிய வரலாறு இப்படி சொல்கிறது. The miracles which shook the government. அன்னைக்கு எந்த அற்புதம் அரசாங்கத்தை அசைத்தது தெரியுமா? The miracle should nobody could counter argue or nobody could counter it. எந்த அற்புதத்தை யாராலும் மாற்றி அனுப்பவோ, எந்த அற்புதத்தை இல்லை என்று சொல்லவோ, இதே போல் வேறொரு அற்புதத்தை காண்பிக்க முடியாமல் இருந்தது You தெரியுமா? know what is the miracle they couldn't deny? எந்த அற்புதத்தை அவர்களால் இல்லை என்று சொல்ல முடியல தெரியுமா? You know what is the miracle they couldn't stand against it? எந்த அற்புதத்துக்கு விரோதமாக இவர்களால் நிற்க முடியவில்லை தெரியுமா? It is not about healing. அது சுகமாக்கும் அற்புதம் அல்ல. It is not about rising from the dead. அது மரித்தோர் எழும்ப செய்வதல்ல. It is not about speaking in tongues. அது அந்நிய பாஷைகளில் பேசுவதல்ல. It is not about the interpretation of tongues. பாஷைகளை விவரிப்பதல்ல. Or it is not about the gift of wisdom. இல்ல ஞானத்தில் செயல்படுவதல்ல. Or nothing else. அது எதுவும் அல்லையா? There is another greatest ever miracle recorded by all these historians. இந்த எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் இதை விட மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆதாரமாக எழுதி You வைத்திருக்கிறார்கள். know what is the miracle? அது என்ன அற்புதம் தெரியுமா? Let me put it this way. இப்படி சொல்ல விரும்புகிறேன். Rome was an empire. ரோம் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். Lot of ethnic groups. அநேக மக்கள் கூட்டங்கள் அடங்கியது. Different kind of economic status. அநேக விதமான பொருளாதார வசதி படைத்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தனர். In fact, different nations are embedded. இன்னும் சொல்ல போனா அநேக நாடுகளை உள்ளடக்கியதே ரோம். Different colors and race. அநேக விதமான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய விதமான ஜாதிகள் இருக்கிறார்கள். Different tribes. அநேக மக்கள் கூட்டங்கள் But இருக்கிறார்கள். there was no one common thing to glue them together, to unite them together. ஆனால் இவர்கள் எல்லாரையும் இணைக்க, இவர்கள் எல்லாரையும் ஒருமுகமாக மாற்றுவதற்கு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு அங்கு இல்லை. So each group hated the other group. ஆகவே ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மற்றொரு கூட்டத்திற்கு மேல ஒரு பொறாமை உண்டு. Each ethnic group stood against others. ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு குழுவும் இன்னொரு குழுவுக்கு விரோதமாக எழும்பி நின்றார்கள். So the historian recorded what is the one reason for the empire to be fallen. வரலாற்று ஆசிரியர் எழுதும்போது இந்த ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போவதற்கான ஒரே காரணம் என்னவென்று தெரியுமா? Not about the Nero. அது நீரோ மாத்திரமல்ல. Not about the poor economy. அங்க இருந்த பொருளாதார சீர்குலைவு மாத்திரமல்ல. Not about the poor administration. இல்ல அங்க செயல்பட்ட மக்களை வழிநடத்தின விதம் தவறாக இருந்ததல்ல. Even not about the fire. இன்னும் சொல்ல போனா அந்த நெருப்பு கூட இல்லங்க. But the only one thing which destroyed the empire is there is no unity and there is no common ground to bring them all together. இந்த ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போனதற்கான ஒரே காரணம் என்னவென்றால் அந்த ஜனங்களிடையே ஒரு ஒற்றுமை இல்லை. இல்லனா அந்த ஜனங்களை இணைக்கிற ஒரு பொதுவான ஒரு காரியம் அங்க எதுவுமே இல்லை. There is no common thread or there is no common ground to bring all these people together. எல்லா ஜனங்களையும் இணைத்து ஒற்றுமைப்படுத்த, ஒருமுகப்படுத்த ஒரு பொதுவான ஒரு காரியம் என்று அங்க எதுவும் இல்லை. And the Roman people are hated Christians. இந்த ரோம ஜனங்கள் கிறிஸ்தவர்களை வெறுத்தார்கள். All the Romans, எல்லா ரோம ஜனங்களும் hated Christians. கிறிஸ்தவர்களை வெறுத்தார்கள். Because of you. உங்களால தான். Since you born our city. நீங்க எங்க நகரத்துல இருக்கிறதுனால தான். And it became a habitual thing to persecute Christians. இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவங்களை துன்பப்படுத்துவது அவங்களுக்கு சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையாக மாறிவிட்டது. In the auditorium like Colosseum, 65,000 people at a time they can sit and watch the Christians being persecuted. கொலோசியம் என்று அழைக்கப்படுகிற அந்த மிகப்பெரிய அரங்கத்துல 65,000 ஜனக்கூட்ட மக்கள் உட்கார்ந்து கிறிஸ்தவர்கள் துன்பப்படுவதை பார்த்து ரசிப்பார்கள். No, it's like the fire, just lit them into fire. அவர்களை நிக்க வைத்து அவர்களை தீக்கு இரையாக்குவது, cut them into pieces. அவர்களை இரண்டு துண்டாக வெட்டுவது, and send animals and make the animals devour them. வன விலங்குகளை அவர்கள் மேல் அவிழ்த்து விட்டு அவர்களை மேல் பாய செய்வது, and hot iron chair, heated the hot iron chair, make them to sit on it and enjoy it. ஒரு மிகவும் சூடாக்கப்பட்ட நெருப்புக்குள்ள வைத்து சூடாக்கப்பட்ட ஒரு இரும்பு ஒரு சேர் மேல அவங்களை உட்கார வைத்து அவங்களுடைய கதறலை கண்டு ரசிப்பது. There are a lot of cruel things that happen against Christians. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக சொல்ல முடியாத அளவுக்கு கொடூரமான விஷயங்கள் நடந்தது. But still that Romans
couldn't understand one thing about Christians. ஆனாலும் அந்த ரோம ஜனங்களால இந்த கிறிஸ்தவர்களை குறித்து ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. Oh, inside of our Rome, lot of hatredness. நம்ம ரோம சாம்ராஜ்யத்திற்குள்ள அநேக ஜனங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி காணப்படுகிறது. My ethnic group cannot go along with that ethnic group. என்னுடைய ஜனக்கூட்டம், என்னுடைய பழங்குடி கூட்டம் உன்னுடைய கூட்டத்தோட இணைந்து பயணிக்க முடியாது. My tribe cannot go along with that tribe. என்னுடைய ஜனக்கூட்டம் இந்த ஜனக்கூட்டத்தோட இணைந்து செயல்பட முடியாது. I don't have good relationship with this family or this language or this kind of people. எனக்கு இந்த குடும்பத்துடையோ இல்ல இந்த மொழி பேசும் மக்களுடையோ இல்ல இந்த கலாச்சார பின்னணியுடைய மக்களுடைய ஒரு நல்ல உறவு இல்லை. So much problem among all these people. இந்த எல்லா ரோம மக்களுக்கிடையே அநேக பிரச்சனைகள் இருந்தது. But when we look at Christians, ஆனா கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது oh, they don't have any problem among them. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்ல. They are like living for each other. They are loving each other. Whether they are living or dying, they are doing it for each other. அவங்க ஒருவருக்காக ஒருவர் வாழ்றாங்க, ஒருவர் மேல ஒருவர் அன்பு பாராட்டுறாங்க, வாழ்ந்தாலும் சரி மரித்தாலும் சரி ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக இருக்கிறாங்க. They are sharing their homes. வீட்டை திறந்து கொடுக்கறாங்க. They are sharing their properties. தங்களுடைய நிலங்களை விற்று கொடுக்கறாங்க. They are sharing their dresses. தங்களுடைய துணிமணிகளை ஒருவருக்கு பகிர்ந்து கொள்றாங்க. They are sharing the dwelling places. தங்க வசிக்கிற இடங்களை மற்றவரோட பகிர்ந்து கொள்றாங்க. They are sharing the foods. உணவை பகிர்ந்து கொள்றாங்க. Oh, they do have different kind of economic status. அவங்களுக்குள்ளே இந்த மாதிரி பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. They do have there are a lot of differences among them. அவங்களுக்குள்ளே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. But the moment they become Christian, ஆனா அவங்க கிறிஸ்தவர்கள் என்று மாறின போது they really don't understand how come they come together and how come they live together. ஐயா எனக்கு புரியலையா எப்படி இந்த கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இணைந்து வர்றாங்க, எப்படி இந்த கிறிஸ்தவன் சொன்னாலே அவங்களால எப்படி சேர்ந்து ஒரு மனதா வாழ முடியுது? Why they don't have fight among themselves? ஏன் அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இல்ல? Why there was no separation among themselves? ஏன் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவினைவாதம் இல்லை? When one person is really struggling with the finance, but still this person could help the other person and living his household in hunger and thirst. தன் வீடே பட்டினியில இருந்து கொண்டிருக்கும் போது தானே பண நெருக்கடியில காணப்பட்டிருக்கும் காலத்தில் கூட மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி தான் பஞ்சத்துல பட்டினியில இருந்தாலும் மற்றவனுக்கு உதவுற இந்த கிறிஸ்தவ குணம் எப்படியா வருது? All these people are hiding from government. இந்த எல்லா ஜனங்களும் அரசாங்கத்திற்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். Running away for their lives. தங்க வாழ்க்கைக்காக ஓடிக்கொண்டிருந்த காலகட்டம். But even in this situation, how come they accommodate all the people inside their home? இப்படி ஓடி ஒளிந்திருக்கும் காலகட்டத்துல கூட எப்படி மற்ற எல்லா ஜனங்களையும் தங்களுடைய வீட்டுக்குள்ள வரவழைத்து பாதுகாக்க முடியுது? Oh, they don't have a good job. அவங்களுக்கு ஒரு சரியான வேலை இல்ல. They cannot come publicly doing something. பொது இடத்துல வந்து அவங்களால பொது இடத்துல ஒரு காரியத்தை செய்ய முடியாது. They are living in underground. அவங்களே தலைமறைவாக மண்ணுக்கடியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. Even in spite of all this things, how come they live and accommodate all the people they are accepting Jesus Christ? இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்திருந்தாலும் கூட எப்படி இவர்களால இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லா ஜனங்களையும் சகோதர சகோதரர்களை ஏற்றுக்கொண்டு இணைந்து வாழ முடியுது? We don't understand this miracle. இந்த அற்புதத்தை எங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. How come? எப்படி ஐயா? How come they show the love irrespective of all the differences? எல்லா விதமான வித்தியாசங்களின் மத்தியிலும் இப்படிப்பட்ட தேவ அன்பை எப்படி இவர்களால காண்பிக்க முடியுது? How come they allow all the people into their homes and live along with them? எல்லா ஜனங்களையும் தங்களுடைய வீட்டுக்குள்ள வரவழைத்து வாழ அனுமதி கொடுத்து அவர்களோடு இணைந்து வாழ எப்படி இந்த கிறிஸ்தவர்களால முடியுது? They couldn't understand this miracle. இந்த அற்புதத்தை அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாத ரோமர்களால புரிந்து கொள்ள முடியல. The greatest empire Rome has fallen. மிகப்பெரிய சாம்ராஜ்யமாகிய ரோம சாம்ராஜ்யம் விழுந்து போனது. That visible kingdom is fallen. கண்களுக்கு தரிசனமான அந்த சாம்ராஜ்யம் விழுந்து போனது. There was an invisible kingdom is being built up rapidly, an enormous growth. ஆனால் அதரிசனமான ஒரு ராஜ்யம் வெகு விரைவாக வெகு தீவிரமாக கட்டப்பட்டு கொண்டே இருந்தது. Here a lot of money. இங்க அநேக பணம் இருந்தது. Rome government has a lot of treasures and money and heritage and so on. ரோம சாம்ராஜ்யத்தில் அநேக பொக்கிஷங்களும் புதையல்களும் அனைத்து காரியங்களும் பணமும் ஐஸ்வர்யம் இருந்தது. But these people are like laymen. ஆனா இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் சாதாரண கூட்டம். Kind of slaves. இன்னும் சொல்லப்போனா ஒரு அடிமைத்தன கூட்டம். Lost everything. எல்லாவற்றையும் இழந்து போன கூட்டம். They are hiding away from the government. ராஜ்யத்திற்கு பயந்து ஒளிந்து வாழ்ந்த கூட்டம். Oh, they are living in இன்னும் சொல்லப்போனா கல்லறைகளில் வாழ்ந்த கூட்டம். Oh, they are living in catacombs. கல்லறைகள் மாத்திரமல்ல
போல மண்ணுக்கடியில சில காரியங்களை செய்து மண்ணுக்கடியில ஒரு துவாரத்தை உண்டு பண்ணி அங்க வாழ்ந்த கூட்டம். But how come they live? ஆனா எப்படியே வாழ முடிந்தது? How come they run an underground government like this? எப்படி மண்ணுக்கடியிலே ஒரு இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை அவர்களால் கட்டி அமைக்க முடிந்தது? Who is their Nero? அவர்களுடைய தலைவர் யார்? Who is their empire? அவர்களுடைய சாம்ராஜ்யத்தின் அதிபதி Who யார்? is their prime minister? அவருடைய முக்கிய மந்திரி யார்? Who is their governor? அவர்களுடைய கவர்னர் யார்? Oh, nobody. இல்லையா, யாருமே இல்லை. Oh, they do worship only one king, that is Jesus Christ. அவர்கள் ஒரே ஒரு ராஜாவை ஆராதித்து சேவிக்கிறார்கள், அது இயேசுவானவர். That was the greatest ever miracle recorded by this non-Christian Roman historians. இந்த கிறிஸ்தவர் அல்லாதவர் இந்த ரோம நாட்டில் வாழ்ந்த இந்த வரலாற்று ஆசிரியர் எழுதி இருக்கிற மிகப்பெரிய அற்புதம் இந்த அற்புதம் தாங்க. I don't know how many of you really understand what I'm trying to say. நான் சொல்ல வரது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. Can we make a government or can we live such a Christian life today? இன்னைக்கு இப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை இல்ல இப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்றைக்கு நம்மளால வாழ முடியுமா? Not because of the miracles they came to know that, oh, these are all Christians. அவங்க செஞ்ச அற்புதங்களை பார்த்து ஐயா இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் அன்னைக்கு யாரும் சொல்லல. Not because of the healing crusades and all the miraculous signs the pagans saw, oh, these are all Christians. அன்னைக்கு ஒரு சுகமளிக்கும் கூட்டத்தையோ இல்ல வேற ஏதோ கன்வர்ஷன் கூட்டத்தையோ பார்த்து தேவனை அறியாத ஜனங்கள் இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று இவர்களுக்கு பெயர் சொல்லவில்லை. Today we have lakhs and lakhs of people are coming and so many people are coming into the stage and telling the testimony, oh, God has done this and that, oh, wonderful and good, praise to God, and you know this guy was the wonderful man of God, and you know so many people are watching and their media is reporting, recording, but still nobody coming to Christ by seeing that the way they came in the ancient days. இன்றைக்கு அநேக ஜனங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வர்றோம். அநேக ஜனங்கள் மேடைகளில் நின்று பல காரியங்களை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். அநேக ஜனங்கள் அந்த கூட்டத்தில் வந்து நின்று தேவன் என்னை சுகமளித்தார், இப்படி செய்தார், அப்படி செய்தார் என்று சாட்சி கொடுக்கிறோம். அதே அந்த கூட்டத்திலே இருந்து செயல்படும் செய்தி தொடர்பாளரோ இல்ல அவங்களோட யூடியூப் சேனல் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் நடக்குதே. இதெல்லாவற்றையும் பார்த்து தேவனை அறியாத ஒரு நபர் ஐயா இந்த கிறிஸ்தவர் இந்த கிறிஸ்துவின் தெய்வம் எனக்கு வேணும்னு சொல்லி எப்படி முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்களை பார்த்து வந்தார்களோ அதே போல இன்னைக்கு வர்றாங்களா? Why we don't have a rapid growth that had happened in the first couple of centuries, even in the midst of such trials and tribulations, but now we are in a comfort zone, very good life, but still we don't get it. போராட்டத்தின் மத்தியிலும் உபத்திரவத்தின் மத்தியிலும் முதல் 2 நூற்றாண்டுகளில் எப்படி கிறிஸ்தவம் வெகு வேகமாக தாக்கத்துடன் தீவிரமாக பரவியதோ அதே போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இன்னும் சொல்லப்போனா மிகவும் சொகுசான லெகுவான வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. இந்த காலகட்டத்தில் ஏன் பரவவில்லை? ரொம்ப சிம்பிளா லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. Just think logically. We have 5 team members and we have achieved this much work. 5 நபர்கள் வேலை செய்யும் போது இவ்வளவு பெரிய காரியத்தை நம்மளால செஞ்சு முடிச்சது. Now we have 50 team members. ஆனா இப்ப நம்ம கிட்ட 50 பேர் வேலை செய்றாங்க. How much would have achieved? அப்ப இன்னும் எவ்வளவு அதிகமான சாதித்திருக்க வேண்டும்? What is wrong? What is wrong in that? அதுல எந்த தவறு இருக்கிறது? Oh, very few facilities. கொஞ்சம் சாத்தியக்கூறுகள். Very few Christians. கொஞ்சம் கிறிஸ்தவர்கள். Same power of the Holy Spirit. அதே பரிசுத்த ஆவியுடைய வல்லமைதான். And in fact they didn't know much. இன்னும் சொல்லப்போனா நமக்கு தெரிந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது. They didn't learn much. அவங்க அதிகமாக கற்றுக்கொள்ளவில்லை. Not such a there is no communication medium that we do have. நமக்கு இருக்க மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகள் அவங்களுக்கு அஞ்சு இல்லை. But they have achieved a lot. ஆனா அவங்க சாதித்தது அநேகம். But we have lot of power. நமக்கு அதிக வல்லமை இருக்கிறது. Lot of lights. நிறைய வெளிச்சம் இருக்கிறது. Lot of materials. நிறைய காரியங்கள் lot of knowledge. நிறைய அறிவு இருக்குது. Lot of meetings and crusade and all these things, but still நிறைய கூட்டம் நிறைய கன்வென்ஷன் இதெல்லாம் இருந்தாலும் எங்கேயோ விட்டுட்டோம்ல. we miss somewhere. We miss the apostolic living, but we want to have apostolic miracles. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை முறையை வாழ நாம் தவறிவிட்டோம், வாழ முயற்சிக்கவில்லை. ஆனால் அப்போஸ்தலருடைய அற்புதங்கள் மாத்திரம் வேணும்னு எதிர்பார்க்கிறோம். சத்தியமா நடக்காது. It will never happen.
நடக்கவே நடக்காது, நடக்கவும் செய்யல. It will not happen, it will never happen. அப்படி நடந்திருந்தா If such a thing happened, இன்னைக்கு இது மிகப்பெரிய கிங்டமா மாறி இருக்கணும். our kingdom as அந்த தேவனுடைய சாம்ராஜ்யம் உலகத்தின் மிகப்பெரிய அன்பின் சாம்ராஜ்யமாக மாறி இருக்க வேண்டும். That is why we are trying to teach that. அதனால தான் இதை சொல்ல விரும்புறோம். We want you all to come to the square one. ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்தோம் அங்க திரும்பி வரணும்னு ஆசைப்படுறோம். Let's come here. அந்த இடத்துக்கு வருவோம். Let's come to biblical history. வேதாகமத்தின் வரலாற்றுக்கு நாம் வருவோம். And let's come to church history. சபை வரலாற்றுக்கு வருவோம். And let's see how they have lived. அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு பார்ப்போம். Don't go with your assumptions based on what happened the last 300-400 years. கடந்த ஒரு 300-400 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு நினைச்சுக்கொண்டு நீங்களே இப்படி தான் இருந்திருக்கோன்னு ஒரு முடிவுக்கு வந்துராதீங்க. If I am wrong, நான் தப்பா இருந்தேனா Martin Luther is wrong. மார்ட்டின் லூத்தரும் தவறா If இருக்கிறார். Martin Luther is wrong, மார்ட்டின் லூத்தர் தவறா இருந்தால் the word translation itself wrong. அந்த மொத்த வேதாகம் மொழிபெயர்ப்பும் தவறி விடுகிறது. I hope you got my point. நான் சொல்ல வரும் புரியுதா? I'm not saying that I'm perfect. நான் பூரணர் என்று நான் சொல்லவில்லை. But please understand that don't go begin the distorted gospel, but let's come to the the core gospel from the beginning. தவறான ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு பின்பாக பிரிந்து போன சுவிசேஷத்துக்கு பின்னாடி செல்லாமல் ஆரம்பத்திலிருந்து இந்த பரிசுத்த சுவிசேஷம் எப்படி பரவியதோ அந்த சுவிசேஷத்தை பற்றிக்கொள்ள ஆரம்ப இடத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கிறோம். Let's come to these scriptures. நாம் வசனத்துக்கு திரும்புவோம். John chapter 13 verse 35. யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனம். I'll just read that verse. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். By this all people will know that you are my disciples if you have love for one another. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். Oh, I want to be known as a disciple of Jesus Christ. ஐயா, என்ன ஒரு இயேசுவின் சீஷன் அறியப்படணும்னு ஆசைப்படுறேன். Oh, I want to be known as a child of God. நான் தேவனுடைய குமாரன் என்று அறியப்படணும்னு ஆசைப்படுறேன். How do I do that? அதை நான் எப்படி செய்வது? Not by miraculous signs that I can perform. ஒரு அற்புத அடையாளம் செய்வதின் மூலமாக அல்ல. Not by the awestruck sermon that I preach. ஒரு அற்புதமான ஒரு செய்தியை பிரசங்கிப்பதினால் அல்ல. Not by the signs and wonders that I could perform. ஒரு அற்புத அடையாளங்களை செய்து காண்பிப்பதினால் அல்ல. Look at what is the LKG stuff. வேதாகமத்தை பாருங்கள், அடிப்படை உபதேசம் என்ன? Look at what Jesus said. இயேசு என்ன சொன்னார்னு பாருங்க. We forget all these verses. இந்த எல்லா வசனங்களையும் நாம் மறந்து விட்டோம். Because it is not convenient to us. ஏனால் இதற்கு கீழ்ப்படிவது நமக்கு எளிதாக வருவதில்லை. I want to show myself as a Christian. ஒரு கிறிஸ்தவனாக நான் என்னை காண்பிக்க வேண்டும். Oh, go with the white dress. ஒரு வெள்ளை அங்கி அணிந்து கொண்டு வர வேண்டும். No. இல்லையா? Oh, I want to show myself as a Christian. Let me remove all the jewelry. No. ஒரு கிறிஸ்தவனாக என்னை காண்பித்துக் கொள்ள வேண்டும்னா என்னுடைய நகைகள் எல்லாவற்றையும் கழட்ட வேண்டுமா? இல்லை. Oh, I want to show myself as a Christian so that I go to church every Sunday. No. ஒரு கிறிஸ்தவனாக என்னை காண்பித்துக் கொள்ள வேண்டுமா? அப்போ ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனைக்கு நான் செல்ல வேண்டுமா? அது மாத்திரமா? இல்லை. Oh, I want to show myself as a Christian so let me speak in tongues. No, you are not a Christian just because of your speaking in tongues. நான் என்ன ஒரு கிறிஸ்தவனாக காண்பிக்க விரும்புகிறேன், அதனால நான் அந்நிய பாஷைகளை பேசினால் போதுமா? இல்லையா, நீங்க அந்நிய பாஷைகளை பேசுவதனால நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. Oh, I want to show myself as a Christian so let me prophesy. No, you are not. ஐயா, நான் என்ன கிறிஸ்தவனாக காண்பிக்க விரும்புகிறேன், ஆகவே நான் தீர்க்கதரிசனம் உரைப்பதனால் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? இல்லையா. But Jesus said, ஆனா இயேசு சொன்னார், people will come to know you are my disciple, but by only one way. ஜனங்கள் நீங்கள் என்னுடையவர்கள் என் சீஷர்கள் என்று இந்த ஒரு காரியத்தினால உணர்ந்து கொள்வார்கள். Not just a few people. கொஞ்சம் பேர் அல்ல. Look at what my master has told. நம்முடைய எஜமான் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பாருங்கள். By this, இதனாலே all people எல்லாரும் will know you are my disciple. நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். By this, இதனாலே. this is what a tough job when it comes to Christianity. ஐயா, இன்னைக்கு கிறிஸ்தவனாக நாம் வாழ்வதில் இது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயங்க. What is the connection between this and the Holy Spirit or the power of the Holy Spirit? இந்த வசனத்திற்கும் அல்லது இதற்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைக்கும் என்ன தொடர்பு? Do you all have the Holy Spirit in you? உங்க எல்லாருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் தானே? தயவுசெய்து டவுட் ஆயிடாதீங்க, வருத்தப்பட்டுரும் ரொம்ப. So please don't get a doubt in that. I'll feel so
So bad about that. So say hallelujah if you have the Holy Spirit in you. நமக்குள் பரிசுத்தாவினர் இருக்காருன்னா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? Okay. Turn your Bible to Romans 5:5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதங்களை திருப்பிக் What is the கொள்ளுங்கள். connection between this verse and that verse? இந்த வசனத்திற்கும் ரோமர் 5:5ற்கும் என்ன சம்பந்தம்? And hope does not put us to shame because God's love has been poured into our hearts through the Holy Spirit who has been given to us. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. If you have the Holy Spirit, பரிசுத்த ஆவியினர் உங்களுக்குள் இருந்தால் what you supposed to have? நமக்கு என்ன இருக்கணுங்க? சொல்லுங்க. If you have the Holy Spirit, what you supposed to have? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தார் என்றால் நமக்குள்ள என்ன இருக்கணும்? You should speak in tongues, அந்நிய பாஷை பேசணுமா? or at least pretend to speak something like tongues. இல்ல அந்நிய பாஷை பேசுற மாதிரி நடிக்கவாது செய்யணுமா? If you have the Holy Spirit, you need to have the love of God first. முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் அடிப்படை அன்பு நம்முள் வெளிப்பட வேண்டும். This is the greatest ever miracle, my dear friend. இதுதாங்க மிகப்பெரிய அற்புதம். Among the hated community, by showing this love, they extending the kingdom of God. That was the miraculous signs when it comes to pagan historians. தங்களை வெறுத்து ஒதுக்கின ஜனக்கூட்டத்தின் மத்தியில தேவ அன்பை வெளிக்காட்டினதின் மூலமாக தேவனுடைய சபையும் ராஜ்யமும் விரிவடைந்ததையே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும்போது மிகப்பெரிய அற்புதம் என்று எழுதியிருக்கிறார்கள். I'll show you one example from the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்கிறேன். So basically, பொதுவாகவே let me untie the knot later, but let me tell the example first. முதலாவதாக அந்த உதாரணத்தை சொல்றேன், அதுக்கு பின்னாடி அந்த காரியத்தை விளக்குகிறேன். Okay, look at this slide. இந்த காரியங்களை பாருங்க. How many of you know all these people? இந்த பேர்லாம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? Prochorus, பிரகோர், Nicanor, நிக்கானோர், Timon, தீமோன், Parmenius, பர்மெனா, and Nicholas, a proselyte of Antioch. How many of you know this? If you know any one of this person, please raise your hand. I have to give the hats off. நிக்கோலோ யூத மார்க்கத்துடைய அந்தியோகிய பட்டணத்தான். இந்த 5 பேர்ல யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்களா? உங்களை கொஞ்சம் பாராட்ட விரும்புறோம். இந்த 5 பேர் உங்களுக்கு தெரியுமா? Do we know any of these 5 people? These 5 people are in the book of Acts. இந்த 5 பேருமே நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல தான் இருக்காங்க. And next to apostles. இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலன் பேர்களுக்கு அடுத்து இந்த பேர்கள்லாம் இருக்கு. You know how do I say that? எப்படி சொல்றேன் தெரியுமா? Let me tell you their counterpart. இவங்களோட இணைந்து செயல்பட்ட வேறு சிலரை காண்பிக்கிறேன். Then immediately you'll find out. அது சொன்னோன்னு உங்களுக்கு புரியும். Stephen and Philip, do you know Stephen and Philip? ஸ்தேவானையும் பிலிப்பையும் அறிந்திருக்கிறீர்களா? Yes. Now you tell me who are all these people? இப்போ இந்த 5 பேர் யாருன்னு சொல்லுங்க. Sorry? There are 7 people. They have chosen. The apostles wanted to. Apostles asked the people to choose 7 people to serve the table. அப்போஸ்தலர்கள் ஜனங்களை விசாரிப்பதற்காக பந்து விசாரிப்புக்காக ஒரு 7 பேரை நீங்கள் தெரிந்தெடுங்கள் என்று அங்க ஜனங்களிடத்துல சொல்லியிருந்தாங்க. நீங்க படிச்சிருப்பீங்க. Nobody will know the 5. இந்த 5 பேரை நம்ம யாருக்குமே தெரியாது. We will know only these 2. ஆனா நமக்கு முதல் 2 பேர் மாத்திரம் தெரியும். Stephen and Philip. ஸ்தேவானையும் பிலிப்புவும் அறிந்திருக்கிறோம். My question: why do you know only about Stephen and Philip, not about these 5 people? ஏன் ஸ்தேவானையும் பிலிப்புவையும் மாத்திரம் அறிந்திருக்கிறோம், மற்ற 5 பேரை குறித்து நாம் ஏன் எந்த காரியத்தையும் அறிந்து வைக்கவில்லை? ஏன் நான் கேட்டேன் நீங்க எனக்கு பதில் சொல்லணும். நீங்களே ஏன் அப்படி என்ன பார்க்க கூடாது? Okay, Stephen has done a ministry and he became a martyr. He went to Samaria, preached the gospel, and okay, fine. Yeah, go. ஒருவேளை நாம் ஸ்தேவானை குறித்து பார்க்கும்போது ஒரு இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மரித்திருந்தார், ஊழியம் செய்து எனக்கு முன்னால் மரித்தார், அதனால் அவரை அறிந்திருக்கிறோம் சொல்றோம். அதே நேரத்தில் பிலிப்பை பார்க்கும்போது சமாரியாவுக்கு சென்று அங்கு ஊழியத்தை செய்த காரியங்களால் அவர் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம். So basically, அப்ப பொதுவாகவே my imagination. என்னுடைய கற்பனை என்னன்னா, okay, stay with me. It is just an imagination. நான் சொல்றது முழுசா கற்பனை தான், அதனால கற்பனையாவே பாருங்க. Stephen, ஸ்தேவானும் full of wisdom, ஞானத்தால் நிறைந்தவர், full of power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிறைந்தவர். And this guy Philip,
பிலிப்புவும் passion towards gospel. சுவிசேஷத்துக்கு மேல பக்தி வைராக்கியம் So உடையவன். all these 7 people are serving the table. இந்த 7 பேரும் பந்தி விசாரிப்புக்காரனை செய்து கொண்டிருக்கிறார். My assumption is என்னோட கற்பனை என்னன்னா Stephen and Philip are the best friends. அதுல ஸ்தேவானும் பிலிப்பும் ஒரு நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கணும். How do I say that? Why do I say that? ஏன் சொல்றேன் இல்ல எப்படி சொல்றேன்? Because Bible didn't record about all these 5 people, but these 2 people are key members in the rest of the history of Acts. வேதாகமும் இந்த மற்ற 5 பேரை குறித்து மற்ற காரியங்களை நமக்கு விவரிக்காவிட்டாலும் இந்த இருவரும் இதன் பின்பாக வருகிற சுவிசேஷ அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு கருவியாக செயல்பட்டனர். And whenever in the Bible, when you look at the list of names, you need to look at whose name comes after whose name. நம்ம வேதாகமத்தை பொதுவாகவே படிக்கும் போதும் தியானிக்கும் போதும் எந்த பெயர் எந்த பெயருக்கு அடுத்ததாக வருகிறது என்பதில் கொஞ்சம் கவனமா படிக்கணும். Because scholar says, for example, if all of us going someplace and immediately they'll say, oh, Pushparajana came and we saw Sylvain, John. Why? Because you know all these 3 are close together. ஒருவேளை நம்ம பொதுவாகவே வேதாகம அறிஞர்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறார்கள் என்றால், உதாரணத்திற்கு இப்ப நம்ம எல்லாரும் வெளியே போறோம்னா நம்மளை குறித்து பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, புஷ்பராஜ் போதகர் வந்திருந்தாங்க, அவங்க கூட ஜான் அண்ணா சில்வான் இவங்க வந்திருந்தாங்கன்னு சொல்லி நம்மளை சொல்றது வழக்கம். ஏன்னா இவங்க சேர்ந்து இருக்கிறாங்கன்னு தெரியும். Because closely associated, closely being watched. இணைந்து பயணிக்கிறாங்க, அதிகமாக கண்காணிக்கப்படுறாங்க. Look at the names. அந்த பெயர்களை பாருங்கள். Acts 6:5. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். And what they said pleased the whole gathering, and they chose Stephen, first one, a man full of faith and the Holy Spirit, and look at who is the second, and Philip. இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாய் இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய முதலாவது ஸ்தேவானுடைய பெயர் வருகிறது. அதைத் தொடர்ந்து இரண்டாவது யார் பெயர் வருகிறது என்றால் பிலிப்பு என்ற பெயர் வருகிறது. So these 2 guys are very good friends. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம், ஒரு கற்பனை, இந்த 2 பேரும் நல்ல நண்பர்கள். So since they got the gospel, அவங்க கையில சுவிசேஷம் கிடைத்ததுனால, and they were among the believers, அவங்க விசுவாசிகள் மத்தியில் வாழ்ந்ததினால, and suddenly there was some dispute among the Hellenistic Jews and all these people. அங்கே புறமதத்திலிருந்து வருகிற யூதர்களுக்கும் மற்ற யூதர்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டான காலகட்டத்திலே, and the issue has been taken to the to the apostles. அது அப்போஸ்தலருடைய அவங்களுடைய கண்களுக்கு அது கொண்டு செல்லப்பட்டது. And apostles said, okay, you appointed 7 elders so that they can take care of all these things. We want to just pray and spend time with the God, spend time with the word and so on. அப்பொழுது அப்போஸ்தலர் நீங்கள் ஒரு 7 பேரை தெரிந்தெடுத்து இந்த பந்தி விசாரிப்பு செய்வதற்கு அவங்கள வைங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்க ஜெபத்திலும் வேதவசனத்திலும் தரித்திருக்க வேண்டிய காலம் என்று சொல்லும்போது, and among the 7, okay, a lot of people are here. அங்க अनेक ஜனங்கள் இருந்தார்கள். And first they said, oh, Stephen, you come. அப்ப முதலாவது அவங்க சொன்னாங்க, ஏப்பா ஸ்தேவானே நீங்க வாங்க. And when Stephen come, he is looking back. ஸ்தேவான் வரும்போது திரும்பி பார்த்துட்டு வந்திருப்பாரா இருக்கும். No, they called me but not Philip. என்ன கூப்பிட்டாங்க, பிலிப்பை கூப்பிடலையே. சரி அவனையும் கூப்பிடு, வா Philip, come. Okay பிலிப், நீங்களும் வாங்க. And do you know anyone else? வேற யாரா உங்களுக்கு தெரியுமா? Oh, call this Procure. அந்த பிரகோனரை அழைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் எங்க பைபிள்ல இருக்குன்னு கேட்க கூடாது. Don't ask him where it is written in the Bible. So but these 2 has come. ஆனா இந்த 2 பேர் இப்ப வந்து விட்டார்கள். So my understanding is they are just closely associated each other. என்னோட நான் ஒரு கற்பனை புரிதல் அப்படினா இந்த 2 பேரும் இணைந்து பயணித்து இருக்கணும். So these 2, then all the other people depend on them. இந்த 2 பேரும் இவர்களை தொடர்ந்து மற்ற எல்லாரும் இவர்களை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். So they done a lot of administration works. அங்க अनेक அலுவல் காரியங்களை செயல்பட்டிருக்கணும். And they distributed food and so on. பந்தி விசாரிப்பு காரியங்கள் எல்லாம் செயல்பட்டிருக்கணும். They have discussed so much about Jesus Christ. இயேசுவை குறித்து அதிகமாக பேசி இருக்கணும். They stayed together. இணைந்து வாழ்ந்திருக்கணும். They discussed too much. அதிகமாக பேசி இருக்கணும். They served together. சேர்ந்து மற்றவர்களுக்கு ஊழியம் செய்திருக்க வேண்டும். And they have done the ministry together. சேர்ந்து ஊழியத்தில் இணைந்து பயணித்து Oh, very familiar guys. 2 பேரும் பழக்கமானவர்கள். Suddenly திடீரென்று Stephen has got some issue. ஸ்தேவானுக்கு ஒரு பிரச்சனை வந்து விட்டது. Oh, Philip was waiting to see the verdict. அவர்களை பிலிப்பு இதனுடைய தீர்ப்பு என்னவென்று பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். But you know what? என்ன நடந்தது? Oh, they given the verdict. Oh, Stephen has to be stoned to death. ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார்கள். Philip would have felt so bad. ஒருவேளை பிலிப்புக்கு மிகவும் துக்கமாக இருந்திருக்க வேண்டும். And they killed. ஸ்தேவான் கொல்லப்படுகிறார். What happened? Acts chapter 8 verse 3. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். And not only Saul killed Stephen and so on, but Saul was ravaging with anger and just towards the church. சவுல் ஸ்தேவானை கொலை செய்தது மாத்திரமல்லாமல் சபைக்கு மேலாக மிகுந்த பக்தி வைராக்கியம் கொண்டு எல்லாரும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். House after house, வீடுகள் தோறும் dragged people
people. ஒவ்வொருவரும் இழுத்துக்கொண்டு Not only men but also women. புருஷரை மாத்திரமல்ல ஸ்திரீகளையும் And put them in prison. காவலில் போடுவித்து Because of this issue. இந்த பிரச்சனையினாலே, Because of this Saul. இந்த சவுல் என்கிற ஒருவனாலே, This Saul was the in charge for Stephen is being killed. ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு முதன்மை கர்த்தாவாக காரணகர்த்தாவாக செயல்பட்டவர் இந்த சவுல். Oh, Philip would have had hatred or afraid or fear towards this man's Saul. ஒருவேளை பிலிப்புக்கு இந்த சவுலை பார்க்கும்போது கோபம் வந்திருக்கணும், இந்த பிலிப்புக்கு சவுலை பார்க்கும்போது பொறாமை வந்திருக்கணும், பயம் வந்திருக்கணும், காழ்ப்புணர்ச்சி உண்டாயிருக்கணும். Now Saul became a threat for all over the Christian community. சவுல் இப்பொழுது மொத்த கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக மாறிவிட்டான். Because of this Saul, Stephen is dead. இந்த சவுல் என்ற ஒருத்தனால ஸ்தேவான் மரித்து விட்டான். Now because of this Saul, all the Christians are running away. இந்த சவுல் என்கிற ஒருத்தனால எல்லா கிறிஸ்தவரும் உயிருக்கு பயந்து Now ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Philip was also running away from Jerusalem. அதே போல இன்று பிலிப்புவும் தன்னுடைய உயிரை காப்பாற்ற எருசலேம் விட்டு ஓடி போகிறார். Leaving home, வீட்டை விட்டு, leaving the position, அங்க தனக்கு இருந்த உடைமைகளை விட்டு, leaving the friends, நண்பர்களை விட்டு, leaving the place which is very familiar with for him, அவருக்கு மிகவும் பழக்கமான இடத்தை விட்டு running to Samaria, சமாரியா என்கிற இடத்திற்கு a place செல்கிறார். people will literally hate him. எல்லா ஜனங்களும் அவரை வெறுக்கக்கூடிய ஒரு இடமான சமாரியா, Went to Samaria, சமாரியாவிற்கு செல்கிறார், doing the ministry, ஊழியம் செய்கிறார். and his life was on and on. அவருடைய வாழ்க்கை அப்படி தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தது. Now, many இப்பொழுது, years later, பல வருஷங்களுக்கு பின்பு, approximately 20 years later, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு பின்பு, I'll just narrate this story. நான் அந்த கதையை உங்களுக்கு விவரிக்கிறேன். So one day, ஒரு நாள் Philip house, there are visitors for Philip. பிலிப்புவை பார்க்க ஒரு சில விருந்தாளிகள் வருகிறார்கள். They knock the door. அவங்க அப்படி கதவை தட்டி இருக்கணும். Philip opened the door. பிலிப்பு கதவை திறக்கும் போது, Now Philip have got settled, இப்ப பிலிப்பு ஓரளவுக்கு தன் வாழ்க்கையில செட்டில் ஆகி விட்டார். got married, கல்யாணம் இருந்திருக்கும், got children, பிள்ளைங்கள் உண்டு, and 4 daughters. அதுல 4 குமாரத்திகள். And the 4 daughters are like a prophet. No, they are prophesying. இந்த 4 குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். Raised them in a very genuine way, in a godly way. ஒரு நல்ல தேவ பக்தியுள்ள குமாரத்திகளாக அவர்களை வளர்த்திருந்தார். So this evangelist family was a very pious family. இந்த சுவிசேஷகராகிய பிலிப்புவின் குடும்பம் மிகவும் தேவ பக்தியுள்ள ஒரு குடும்பம். So now there are some visitors. இப்போ அவங்க வீட்டுக்கு சில விருந்தாளிகள் All வருகிறார்கள். are saints of God. எல்லாருமே தேவனுடைய ஜனங்களும் So பரிசுத்தவான்களும். they came. அவங்க வரும்போது They knocked the door. கதவை தட்டுகிறார்கள். And Philip opened the door. பிலிப்பு கதவை திறந்து Saw பார்த்தா all the people. அவங்க எல்லாரையும் பார்க்கிறாரு. Welcome them. அவங்கள சந்தோஷமா And வரவேற்று, oh, suddenly he saw one face. அங்க திடீர்னு ஒரு மனிதனுடைய முகம் இருக்கிறது. God struck up. அப்படி திகைத்து And the நிற்கிறார். music was on. அதோட மியூசிக் பின்னாடி ஓடுது. He was remembering the past. அவர் பழைய காரியங்கள் ஞாபகம் வரும். 20 years back. 20 வருடங்களுக்கு Who முன்பாக was he? அவர் யார்? What he has done? அவர் என்ன செய்தான்? Who are you? நீங்க யாரு? Who are you? நீ யார்? What are you doing in Jerusalem? எருசலேம் என்ன பண்ணி What are you கொண்டிருக்கிறாய்? doing 20 years back in Jerusalem? 20 வருடங்களுக்கு Who is this முன்பாக man? இவர் யார்? Who is this man? இவர் யார்? Oh, I remember this face. எனக்கு இந்த முகம் ஞாபகம் I could இருக்கிறது. remember this eyes. இந்த கண்கள் ஞாபகம் Oh, இருக்கிறது. this man killed my friend Stephen. என்னுடைய நண்பனாகிய ஸ்தேவானை கொன்றது இவர்தான். He brutally approved. இவர்தான், வேற யாரும் இல்லை. Not only killed my friend. என்னுடைய நண்பனை கொலை செய்தது You மாத்திரமல்ல, know my daughters. என்னுடைய குமார்த்திகள் தெரியுமா? I told you right. I was running away. நான் உனக்கு சொன்னேன்ல, நான் ஓடி போனேன் உயிருக்காக. All my sisters and brothers got tortured by one man. என்னுடைய சகோதரர்களையும் சகோதரிகளையும் ஒருவன் துன்பப்படுத்தினான் என்று சொன்னேன் அல்லவா? Yeah, who is that guy? அந்த மனிதன் யாரும் Look தெரியுமா? at this man. இந்த மனிதன் தான். This brutal man has killed my family. இந்த கொடூரமான மனுஷன் தான் என் குடும்பத்தை கொலை செய்தது. This man dragged all my brothers and sisters. என்னுடைய சகோதர சகோதரிகளை துரத்தினது இவன் தான். This man has killed my friend Stephen. என்னுடைய நண்பனாகிய ஸ்தேவானை கொலை செய்தது இவன் தான். Philip supposed to react in this way. இப்படிதான் பிலிப்பு அன்னைக்கு சவுலை பார்த்த உடனே செயல்பட்டிருக்கணும். He saw Saul. சவுலை பார்க்கிறார். Who was this Saul? சவுல் யார்? Just 20 years back, 20 வருஷத்துக்கு முன்னாடி he was the in charge for the murder of
or the martyrdom of Stephen. ஸ்தேவானின் இரத்த சாட்சிக்கு காரணகர்த்தாவாக செயல்பட்டவர். He was the reason for Philip to run away from his hometown. தன்னுடைய சொந்த ஊர்ல இருந்து பிலிப் ஓடி செல்வதற்கு காரணமாக இருந்தவர். Hometown in the sense he made Jerusalem as home. நான் என்ன சொல்ல வரேன்னா எருசலேமில் தான் அவர் தங்கி வசித்திருந்தார். அவருடைய வாழ்க்கை அங்கதான். He was doing ministry there. அவருடைய ஊழியம் எருசலேமில் தான். Because of this man. ஆனா இந்த ஒரு மனிதனால He was running away. ஓடி செல்ல வேண்டிய Many years passed by. பல வருடம் கடந்து சென்ற பின் I don't know how long he has been traveled. எத்தனை வருஷம் இப்படி கடந்து ஊராக சென்றார் எனக்கு தெரியல. But he came and settled here. ஆனா இப்பொழுது இந்த இடத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He saw him. சவுலை பார்க்கிறார். You know what they have done? என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா? Look at this verse. இந்த வசனத்தை பாருங்க. Acts chapter 21. அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் verse 8. 8வது வசனம். On the next day, மறுநாளிலே we departed and came to Caesarea, and we entered the house of Philip the evangelist, who was one of the 7, and stayed with him. He had 4 unmarried daughters who prophesied while we were staying for many days. மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப் என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்திலே தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்கிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமார்த்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில். Don't take me wrong. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. Just put yourself on the shoes of Philip. பிலிப் போகிற இடத்துல உங்களை நீங்களே வச்சு யோசிச்சு பாருங்க. You saw Saul as a brutal murderer. சவுலை ஒரு கொடூரமான கொலைக்காரனாக நீங்க பார்த்திருக்கீங்க. You saw Saul dragged women on the streets. ஸ்திரீகளை தெருவா இழுத்து கொண்டு வந்ததை நீங்க பார்த்திருக்கீங்க. You saw Paul tortured all the Christians. எல்லா கிறிஸ்தவர்களையும் சவுல் கொடுமைப்படுத்தினதை நீங்க பார்த்திருக்கீங்க. You saw this guy got the order from this place, went to the other place and brought all the people and put them in the prison for being tortured. கொடுமைப்படுத்துவதற்காக காவல்ல அடைப்பதற்காகவே அனுமதியை வாங்கி கொண்டு இந்த இடத்துல இருந்து மற்ற இடத்திற்கு கடந்து செஞ்சு ஜனங்களை கிறிஸ்தவர்கள் இழுத்து வந்ததை நீங்க பார்த்திருக்கீங்க. And Philip never seen Acts chapter 9. பிலிப்புக்கு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்காது. Philip had never seen what happened in Acts 13. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல நடந்தது தெரிந்திருக்காது. There was no phone. அங்க phone call இல்ல. There was no WhatsApp. WhatsApp இல்ல. I don't know how did this guy how did he know that this guy has got converted. பவுல் இப்ப மனம் மாறி விட்டார் என்ற செய்தி பிலிப்புக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியல. But still, ஆனாலும் having all these thoughts in mind, இதெல்லாம் அவருடைய மனதில் இருந்தாலும் look at as a father of 4 young women. ஒரு 4 குமார்த்திகள் கன்னியாஸ்திரிகளுடைய தகப்பனாகிய பிலிப்புடைய மனநிலைமையை பாருங்க. 4 virgin daughters are at home. 4 கன்னியாஸ்திரர்கள் தன்னுடைய வீட்டில் இருக்கிறார்கள். But this Paul, ஆனா இந்த பவுலோ a murderer, ஒரு கொலைகாரன், a persecutor, துன்பப்படுத்துகிறவன், a man who is tortured people, சபையை துன்பப்படுத்தினவன். Oh, I have seen him 20 years back. 20 வருடங்களுக்கு முன்பாக இவரை பார்த்திருக்கிறேன். But still now having him at his home and letting him to stay many days in his home, this is what love one another, and that word is hospitality. இந்த பவுலை அநேக நாட்கள் தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து தன் கூடவே இருந்து செயல்படுவதற்கு இணைந்திருப்பதற்கு தங்கி இருப்பதற்கு இந்த பிலிப்பு இடம் கொடுத்தாருங்க. இதுதான் வேதம் சொல்கிற ஒருவர் மேல் ஒருவர் காண்பிக்கிற அன்பு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதான் ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு. He was a stranger. அவர் ஒரு அந்நியருங்க. He was a kind of a Samaritan. ஒரு சமாரியர் போல இருந்தவர். No, he was like entering into the city of Samaria. சமாரியா பட்டணத்துக்குள் போகிறவர். So it's something like, how Philip would have felt when he entered into Samaria, that same kind of feeling when Saul entered into his home. எப்படி பிலிப்பு சமாரியா பட்டணத்திற்குள்ளே செல்லும்போது ஒரு விதமான மன உணர்வு இருந்திருக்க வேண்டுமோ அதே போல ஒரு உணர்வு தான் பவுலுக்கும் பிலிப்புவின் வீட்டுக்குள் வரும்போது இருந்திருக்க வேண்டும். நீ லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். Just think logically. உங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தனை, a traitor who has abandoned you, உங்களுக்கு பிடிச்ச நபரோட சேர்த்து வீட்டில் தங்க வைக்கும் பொழுது உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்? And you want to make him to stay at your home with your beloved one, how your heartbeat would be. Let me put very simple way. ரொம்ப எளிதா சொல்றேனே.
your father and mother are Christians. உங்க அப்பாவும் அம்மாவும் கிறிஸ்தவர்கள். Your in-laws are also Christians. உங்களுடைய மாமா மாமியும் கிறிஸ்தவர்கள். Put all the four together in one bedroom. இந்த 4 பேரையும் ஒரே வீட்ல ஒரே பெட்ரூம்ல வச்சு பாருங்க. And you stay in the living room. நீங்க வீட்ல அந்த முதல் அறையில தங்கி இருங்க. Let's see how do you treat them. எப்படி அவங்களை நீங்க நடத்துறீங்கன்னு பாப்போமே. எப்படி அந்த ஆவியானவர் வல்லமை வருது பாத்துறோமே. Let's see how the power of the Holy Spirit is manifested at that time. இங்க பேசுற அந்நிய பாஷை பேசுற வாய் அங்க வேற பாஷை பேசும். The mouth which utters foreign languages here is speaking different languages there. This is what Christianity. இதுதான் கிறிஸ்தவம். Hospitality. உபசரிப்பு. Okay, we are going to continue. We are going to study so many incidents when it comes to hospitality in the book of Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல மாத்திரம் अनेक இடங்களில இந்த உபசரிப்பு எப்படி இருந்தது என்பதை நாம் தியானிக்க போகிறோம். Today, if some people are coming to our home, இன்னைக்கு ஒருவர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா, and we thought they will leave in the evening. நம்ம பொதுவா என்ன நினைப்போம், சாயந்திரம் கிளம்பிடுவாங்க. Because still evening that's okay. சாயந்திரம் வரைக்கும் ஓகேங்க. But if they are staying, ஆனா தங்குனாங்கன்னா, how come we can overcome this one night? எப்படி இந்த ஒரு ராத்திரியை தாண்டறது? And if you think that they are not leaving the next day, ஒருவேளை நாம நினைச்ச மாதிரி அடுத்த நாள் அவங்க கிளம்பலனா, you leave them at home and you go to office. நம்ம வீட்ல இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு போயிடுவோம். ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிட்டு, no Swiggy those days. அன்னைக்கு ஸ்விக்கி கிடையாது, no Zomato கிடையாது, no phone, I mean order through the phone. போன்ல ஆர்டர் பண்ண முடியாது. You have to cook. நீங்க தான் சமைக்கணும். No hotels கிடையாது. Because they couldn't stay in the Roman inn, that is why they are coming and staying in the house of the saints. அங்க ரோம விடுதிகள்ல அவங்களால தங்குவதற்கான பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாததனால தான் இந்த மாதிரியான கிறிஸ்தவ பரிசுத்தவான்கள் வீட்ல வந்து அவங்க தங்க ஆரம்பிக்கிறாங்க. பிரதர் என்னைக்கு அடுத்த ட்ரெயின் கேட்க முடியாது. You cannot ask them when is a train to catch. நாங்க டிக்கெட் போடுறோமா? Can I book your ticket? முடியாது. It's not possible. You will never know when they will leave. எப்ப கிளம்புவாங்கனே தெரியாதுங்க. Maybe ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம். Maybe let's have a challenge. Find out some guest who is coming to your home. உங்க வீட்டுக்கு வர ஒரு விருந்தினரை கண்டுபிடிங்க. And that guest who wants to stay in your home and he will never want to leave your home. உங்க வீட்டுக்கு வந்து அவங்க தங்கி இருக்கணும், ஆனா திரும்பி போவதற்கு மனமில்லாத ஒரு விருந்தினரை கண்டுபிடிங்க. அல்லது ஒண்ணு இல்ல, உங்க வீட்டுக்கு ஒரு 5 பேர் குடும்பத்தோட வந்துட்டு எப்ப போறேன்னு மட்டும் சொல்லாம உங்க வீட்ல இருக்கணும். அப்போ உங்க முகத்துல கிறிஸ்துவின் அன்பை நாங்க பார்க்கணும். Maybe let's think in this way. Let there 5 of your guests shall come to your home, and let them not come without saying when they are coming. They are not going to say when they are going to leave. And at that time, let's see how the love of Christ is revealed in your faces. நாம வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட் எப்ப போட்டீங்கன்னு கேட்டு தான் கூப்பிடவே செய்யறது. But how are we? The moment we come, we ask them, when are you going to leave? Hospitality is the key thing through which the power of the Holy Spirit is being manifested. இந்த உபசரிப்பு என்கிற ஒருத்தர் ஆமென் சொன்னாங்க, அதுவும் மேல் வாய்ஸ் என் காதுல கேட்டுச்சு. இந்த உபசரிப்பு என்பது கிறிஸ்துவின் அன்பை, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளி காண்பிப்பதற்கு மிகவும் அடிப்படையாக உள்ள சத்தியம் இந்த உபசரிப்பு. In order to bring this, I have narrated all these stories. இந்த உபசரிப்புங்கிற காரியத்தை உங்களுக்கு சொல்றதுக்காக தான் இவ்வளவு காரியங்களை நான் விவரித்தேன். See, hospitality was the nature of Christianity on those days. அந்த நாட்களில் கிறிஸ்தவர்களின் குணாதிசயமாக இந்த உபசரிப்பு காணப்பட்டது. But today it is very hard for us to show hospitality even among the families. ஆனா இன்னைக்கு குடும்பத்துக்குள்ளேயே இந்த உபசரிப்பை காண்பிக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. First I brought our household. முதலாவதாக நான் குடும்பத்தை குறித்து உங்களிடம் தியானித்தேன். You, your wife and your children, among them you should use the power of the Holy Spirit and live as a witness. நீங்களும் உங்களுடைய மனைவியும் இல்ல கணவரும் உங்க குழந்தையும் உங்களுக்குள்ளாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னேன். The next one is, அதை தொடர்ந்து now
Jerusalem is over. இப்போ எருசலேமை கற்றுக்கொண்டோம். Now we need to move to the Samaria. இப்போ சமாரியாவுக்கு நாம் செல்ல போகிறோம். Bengali. Our relatives. If I come to your home ஒருவேளை நான் இப்போ உங்க வீட்டுக்கு வந்தேன்னா, and I stay in your home, உங்க வீட்டுல தங்கி இருந்தேன்னா, you will say, brother, because of you we have prepared this room. நீங்க வர்றதுனால சகோதரரே போதகரே இந்த அறையை உங்களுக்காக தயார் செஞ்சோம். We are so privileged. நீங்க எங்க கூட தங்கி இருப்பது எங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். Oh, man of God coming. தேவனுடைய மனுஷன் வராருல, with family, குடும்பத்தோட வராரு, staying here in my home. நம்ம வீட்டுல தங்குறாரு. Oh, we will be blessed. நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். உங்க இன்லா வரும்போது அதே ஸ்டேட்மென்ட் சொல்லுவீங்களா? Will you make the same statement when your in-laws are coming? Or somebody who has betrayed you? இல்ல உங்களை துன்பப்படுத்தினவர், உங்களை விற்று போட்டவர் இருந்தா சொல்லுவீங்களா? Or somebody who has not invited their family wedding which happened last week and they are coming to this week. Oh, how do you react? ஒருவேளை அவங்க வீட்டில் ஒரு திருமணம் நடந்திருக்கு போன வாரம் அவங்க வீட்டு திருமணத்திற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கவில்லை, ஆனா இந்த வாரம் அவங்க நம்ம வீட்டுக்கு குடும்பத்தோட வந்து தங்க வராங்கன்னா நீங்க என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? How will we react? தமிழ் புரியலையா இல்ல இங்கிலீஷ் புரியலையா இல்ல கேட்கறதே புரியலையா? எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க? ஒரு சில பேர் பக்கத்துல வீட்டில் பார்த்துக்கிற ஹஸ்பண்டை, இவன் என்ன பதில் சொல்கிறான்னு பார்ப்போம், அவங்க நீ என்ன பதில் சொல்கிறன்னு பார்ப்போம். அங்கே தான் கிறிஸ்டியானிட்டி மேனிஃபெஸ்ட் ஆகணும். இந்த இடத்துல தான் நம் கிறிஸ்தவன் என்ன என்பதை காண்பிக்கிறோம். அப்போ அதை செய்யுங்க. Call somebody whom you don't feel comfortable. பேசுவதற்கு மிகவும் பழக்கம் இல்லாததுக்கு நீங்க கடினம் நினைக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுங்க. பேசுவதற்கு இல்ல, வீட்டுக்கு கூப்பிடுறதுக்கு. மன்னிக்கோங்க, வீட்டுக்கு அழைப்பதற்கு. Call that person. அவங்கள கூப்பிடுங்க. And tell them, why don't you plan for a vacation? நீங்க சொல்லுங்க, விடுமுறைக்கு எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரலாமே. Location is available. வீடு தயாரா இருக்கு. Come here. வாங்க. And I am here to do the hospitality. உங்களை உபசரிக்க நான் காத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. சொல்லிட்டாங்கல்ல, சொல்லிட்டாங்க. இதை சொல்ல வைக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய sermon கொடுக்க வேண்டியிருக்கு பாரு. Let me give one illustration, finish, we'll continue next week. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி முடிக்க போறோம், அடுத்த வாரம் தொடர்ந்து தியானிப்போம். So I said, I spoke from the book of Acts. அப்போஸ்தலர் புத்தகத்தை காண்பித்தேன். And I spoke from the church history. சபை வரலாற்றிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொன்னேன். And I spoke from the reformers' life. சபை சீர்திருத்த தலைவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை சொன்னேன். நல்ல கவனிங்க, நான் எதையுமே கற்பனையில குதிரை ஓட்டல. Look very carefully, I am not building any hypothesis on an imagination. No fantasy here. இங்க ஏதோ கற்பனை காட்சி அல்ல. This had happened in the book of Acts. அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது. This had happened in the church history. ஆதி திருச்சபை வரலாற்றில் நடந்தது. And this happened in the reformers' home. சபை சீர்திருத்த தலைவர்கள் வீட்டிலும் நடந்தது. Let me talk about Martin Luther. மார்ட்டின் லூதரை குறித்து நான் பேசுகிறேன். I will finish, will continue next week. இதோட நான் முடிக்க போறோம். On the night of Luther's public wedding ceremony, லூத்தர் அவர்களுக்கு திருமணம் நடக்கிற அன்று முதல் நாள் இரவு முக்கியம். It's important. You know who was visited there? அங்க யார் அவங்களை பார்க்க வந்தாங்க தெரியுமா? There was an adversary. அவர்களுக்கு விரோதியாக இருந்த ஒருவர். Always speaking against Luther. எப்பொழுதும் லூத்தருக்கு விரோதமாக பேசுகிறவர். Of course he is also kind of a reformer. அவரும் ஒரு சபை சீர்திருத்த தலைவர் தான். But still lot of disputes between Luther and him. ஆனா இந்த லூத்தருக்கும் அந்த இன்னொரு மனிதருக்கும் अनेक காரியங்கள் கருத்து வேறுபாடுகள் உண்டு. And there was a war and this guy became a wanted person. அப்பொழுது அங்க போர் மூண்ட சூழ்நிலை காரணத்துல இந்த போர்ல தேடப்படும் நபராக இவர் அறிவிக்கப்பட்டிருந்தார். Let me put it this way. During that war he was in need of to find a shelter, to be there in safe. இல்ல இப்படி சொல்லலாமே, போர் நடக்கிறது, ஆகவே பாதுகாப்பிற்காக ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்தை தேடி இந்த நபர் தேடிக்கொண்டிருந்த போது இந்த இடத்திற்கு வருகிறார். And he came to Luther's house. இப்பொழுது லூத்தர் அவர்கள் வீட்டுக்கு வருகிறார். And on that day Luther's wedding. அது லூத்தருக்கு திருமண நாள். How do you react? நீங்க இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? Your day of wedding, உங்க திருமண நாள் அன்று your enemy is coming to your home. உங்களுக்கு விரோதியா இருந்த ஒருவர் வருகிறார். And he wants to seek a safest place in your home where you are going to stay. நீங்க தங்க போற வீட்ல அவருக்கு பாதுகாப்புக்காக வந்து தங்கிறதுக்கான ஒரு இடத்தை தேடி வருகிறார். என்ன பண்ணுவீங்க நீங்க? What will we do? கிறிஸ்தவர்களே, பரிசுத்த ஆவியால் நிரம்பினவர்களே, Christians, my dear beloved who are filled with the Spirit,
Brother, actually, in the local, we have a very good hotel actually. பிரதர் சகோதரர் ஒரு நல்ல ஹோட்டல் இருக்கு பாத்துக்கோங்க. And food also they'll provide. அங்க நல்ல சாப்பாடும் கொடுப்பாங்க. Before I moved this home, I stayed there for a couple of days. நான் இந்த வீட்டுக்கு வர முன்னாடி கொஞ்ச நாள் அங்க தான் தங்கி இருந்தேன். It was a wonderful hotel. ஒரு நல்ல ஹோட்டல் ஆகும். I know the manager. It's a coastland. I know the manager. எனக்கு அந்த மேனேஜர் நல்லா தெரியும். கோஸ்டல் கிராண்ட் தானே, நமக்கு தெரிஞ்சவர் தான். We're very familiar to our church. நம்ம சபைக்கு அதிக தொடர்புடையவர் தான். I call them and book the room. நானே ஃபோன் பண்ணி புக் பண்ணிடுறேன். And whenever you need, you just call me. It's just a few kilometers away from my apartment, Mantri. உங்களுக்கு என்ன தேவைனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. மந்திரி அபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப பக்கம் தான், 7 கிலோமீட்டர் தான். மந்திரின்னு தெரியாம சொல்லிட்டேன். I spoke said the name மந்திரி. Oh my, I'll come and pick you up. நானே வந்து உங்களை கூட்டி போயிடுறேன். If I don't come, நான் வரலனா you can get Ola every now and then. எப்பவுமே ஓலா உங்களுக்கு கிடைக்கும் சார். Even Ola is not coming. ஓலா இல்லனா கூட Rapido is always available. எப்பொழுதும் ராபிடோ கை கொடுக்கும். நீயா வந்து சந்திரு. You can come by yourself. But you know what Luther did? ஆனா லூத்தர் என்ன செய்தார் தெரியுமா? Not only Luther. லூத்தர் மாத்திரமல்ல. You know Catherine. கேத்ரினா அம்மா பேர் ஞாபகம் இருக்குதா? All women's meet. பெண்கள் கூட்டம். You know Catherine. Wife of Martin Luther. You know what she has done? அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க மனைவியாக கத்ரீனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? She, you know, first of all, they allowed him to stay for 8 weeks. முதலாவதாக 8 வாரம் அவங்க வீட்டிலே தங்கி இருப்பதுக்கு அவங்க அனுமதிச்சாங்க. And Catherine became a godmother to his children. இன்னும் சொல்ல போனா அந்த வந்த அந்த நபருடைய குழந்தைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய தாயாக இந்த கத்ரீனா செயல்பட்டாங்க. For one child. அவங்களோட ஒரு குழந்தைக்கு இந்த கத்ரீனா ஒரு ஆவிக்குரிய தாயாகவே இருந்தாங்க. This guy was a Samaritan. இப்போ இவர் ஒரு சமாரியன் போல. This guy comes from Samaria. சமாரியால இருந்து வருகிறாங்க. This guy is coming like a Paul to Philip. எப்படி பவுல் பிலிப்பை பார்க்கும்போது ஏற்பட்ட தருணம் அதே போல ஒரு காரியம். This is something like Samaria to Philip. இது எப்படி சமாரியா பிலிப்புக்கு இருந்ததோ அதே போல ஒரு தருணம். They accepted. அவங்க ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, allowed him to stay for 8 weeks. 8 வாரம் அவர்களோட தங்கி இருக்க அனுமதிச்சாங்க. And this is the guy, Andreas Karlstad. இதுதான் அந்த மனிதர் ஆண்ட்ரியாஸ் கால்ஸ்டாட். One of his children was there with Martin Luther. இவர்களுடைய ஒரு மகன் மார்ட்டின் லூதரோட தங்கி இருந்தார். And apart from that, அது மாத்திரமல்லாமல் Martin Luther had 6 children. மார்ட்டின் லூத்தருக்கு 6 பிள்ளைகள் உண்டு. இங்க யாராவது இருக்கீங்களா? அரடஜன். Is there anybody with 6 children here? அப்ப மார்ட்டின் லூதர் தான் பெரிய ஆளு. So we can consider Martin Luther is bigger than 6 children. 6 பிள்ளைங்க. And you know, in first 9 years of marriage, but 3 sons and 3 daughters. 3 ஆண் குழந்தைகளும் 3 பெண் குழந்தைகளும். I think 2 of them are died. அதில் 2 மரித்து விட்டார்கள் என்று நினைக்கிறேன். And a few years later, சில வருடங்களுக்கு பின்பு Luther's adopted 6 his sister's children. லூத்தர் தன்னுடைய சகோதரியின் 6 பிள்ளைகளையும் இவர் தத்தெடுத்து வளர்த்தார். And Catherine's nephew was also living in Luther's home. அது மாத்திரமல்லாமல் கேத்ருவின் தம்பியாகிய ஒருவரும் அந்த வீட்டில் தங்கி இருந்தார். But total how many people are there? அப்ப அந்த வீட்ல மொத்தம் எத்தனை பேர்? 6 children. 6 பிள்ளைங்க. 2 of them died. அதில் 2 மரித்து விட்டனர். So 4. ஆகவே 4 பேர். And they adopted another 6. இன்னொரு 6 பிள்ளைகளை இவங்க தத்தெடுத்து வளர்த்தாங்க. The count is 10. இப்போ 10 பேர் ஆகிவிட்டது. And Catherine's nephew, இப்போ கேத்ருவின் தம்பி முறையாகிய ஒருவரும் இருக்கிறார். 11. 11. And அது மாத்திரமல்ல, you know Martin Luther, what he do? மார்ட்டின் லூத்தர் என்ன செய்வார் தெரியுமா? It is not only the role of not only the hospitality of Catherine, but Martin was also involved. இது கத்ரீனா அவர்களின் உபசரிப்பு மாத்திரமல்ல, மார்ட்டின் லூத்தரும் இதில் உடன்படுகிறார். Husbands, note this out. எல்லா கணவர்களையும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். Don't think that hospitality is only belong to your wives. உபசரிப்பு என்றால் அது ஏதோ மனைவிகள் மாத்திரம் தான் செய்யணும்னு நினைச்சிராதீங்க. Martin Luther told them stories. மார்ட்டின் லூத்தர் அவர்களுக்கு கதை சொல்லுவாங்க. And taught them songs. அவங்களுக்கு பாடல்களை கற்றுக் கொடுத்தாங்க. And play games. அவர்களோடு விளையாடுவாங்க. And played instruments. அவர்களுக்காக கீத வாத்தியங்கள் வாசிப்பாங்க. And instructed them about faith. விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுத்தாங்க. All these things he taught. இதெல்லாம் அவர் கற்றுக் கொடுத்தார். For these 11. இந்த 11 பேருக்கும். And university students. அது மாத்திரமல்லாமல் கல்லூரியில் படிக்கிறவர்கள். Many times they will come. அவர்கள் அநேக முறை வருவார்கள். And they will stay there for a long time. அநேக நாட்கள் அவர்களோட தங்கி இருப்பார்கள். Stay there. தங்கி இருந்து ate there. சாப்பிட்டு boarded there. அங்கே வசித்து. Many times they could not pay the fees as well. அது மாத்திரம் இல்லாமல் கல்லூரிக்கு கட்ட வேண்டிய ஃபீஸையும் கட்ட முடியாம இருக்கும்.
This is what hospitality. ஐயா இதுதான் ஐயா உபசரிப்பு. If that had happened to us, ஒருவேளை இதே மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு நடந்துச்சுன்னா, without the power of the Holy Spirit, you and me cannot do that. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அன்றி உங்களாலும் என்னாலும் இப்படிப்பட்ட ஒரு உபசரிப்பை காண்பிக்க முடியாது. Martin Luther made such an impact on those lives. இந்த எல்லாருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை மார்ட்டின் லூத்தர் ஏற்படுத்தினார். You just think. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. When was the last time few people came and stay your home and saw the love of God and left? கடைசியா எப்போ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் பேர் வந்து தங்கி இருந்து கர்த்தருடைய அன்பை நம்முடைய வாழ்க்கையில பார்த்து சந்தோஷமா கடந்து சென்றாங்க? Immediately you should not say that, you know brother, we both are working. உடனே சொல்லக்கூடாது, பிரதர் சகோதரரே போதகரே நானும் வேலை பார்க்கிறேன், எங்க கணவரும் வேலை பார்க்கிறாரு, we are busy, நாங்க ரொம்ப பிஸியா இருக்கிறோம். Let me talk about Katrina's work little bit and we'll close. கத்ரினா அவங்களுடைய வேலை என்னன்னு மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். So Martin Luther was giving lecture and writing articles and so on. மார்ட்டின் லூத்தர் அவர்கள் வேதத்தின் காரியங்களை விரிவுரையாக செயல்பட்டார், பல காரியங்களை எழுதி இருந்தார். Many times he will be on the travel for debating on all those things. இதை குறித்து காரியங்களை பேசுவதற்காக பல நேரம் அவர் பல இடங்களுக்கு கடந்து செல்வார். Catty drew the wagon. அப்ப அவங்களுடைய மனைவி கேட்ரி அவங்க தான் அந்த வண்டியை ஓட்டுவாங்க. Took care of the field. அந்த அவங்க வயல் நிலங்களை பார்த்து கொள்வாங்க. Bought cattle and put them on the pasture. அந்த அவங்க வீட்டு ஆடு மாடுகளுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து வழங்குவாங்க. And brewed beer. அது மாத்திரம் இல்லாம அந்த மயிர் கத்தரிப்பாங்க. ஒரு சில உற்சாக பானத்தை அன்னைக்கு அவங்களே அதை தயாரிச்சு விற்பாங்க. She beard and she was able to sell it. And prepared food for all the graduation banquets. அங்க இருந்த அந்த கல்லூரியில படிக்கிற எல்லாருக்கும் இருக்க அந்த ஒரு நல்ல விருந்துகளை தயார் செய்வாங்க. Rented horses. அது மாத்திரம் இல்லாம குதிரைகளை வாடகைக்கு விடுவாங்க. Sold linen. துணிகளை விற்பாங்க. And she was the official publishing agent for Martin Luther. மார்ட்டின் லூதர் அவர்களுடைய காரியங்களை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு விரிவுரையாளராக செயல்பட்டாங்க. புத்தக பதிப்பாளராகவும் செயல்பட்டாங்க. He was like a publisher of Martin Luther. Not only that, அது மாத்திரமல்ல, many times this guy will become sick. பல நேரங்கள் மார்ட்டின் லூதர் நோய்வாய்ப்படும் போது, and Katrina was the nurse. கத்ரினா அவர்கள் தான் அங்க ஒரு நர்ஸாக செயல்படுவாங்க. Taking care of his health. அவர் உடலை கவனித்துக் கொண்டு. Martin Luther was frequently ill person. அவர் அடிக்கடி நோய்வாய்ப்படும் ஒரு நபராக இருந்தார். Many times he will go and shut the room and he will not sleep. பல நேரம் வீட்டுக்குள் கதவை போட்டுக்கொண்டு தூங்க முடியாம இருப்பார். He will not come and eat. வந்து சாப்பிடாம இருப்பார். Taking care of such a husband. அப்படிப்பட்ட ஒரு கணவரை பராமரித்து. Oh, don't tell me that you are busier than Katrina. இவங்கள விடவும் நான் ரொம்ப பிஸின்னு சொல்லி நீங்க சொல்ல முடியாது. In this house, இந்த வீட்டுல all these people were stayed for many months and many years. இந்த எல்லா ஜனங்களும் அநேக நாட்களும் அநேக மாதங்களும் தங்கி இருந்தார்கள். Without the power of the Holy Spirit, you cannot do that. பரிசுத்த ஆவியானவர் வல்லமை இல்லாமல் இதை நம்மால செயல்பட முடியாது. Last one verse and close. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போறோம். What are the basic fundamental thing when it comes to the church of Acts? அப்போஸ்தல நடவடிக்கைகள் காலத்தில் காணப்பட்ட சபையின் மிக அடிப்படையான காரியம் என்ன? Acts chapter 2 verse 42. அப்போஸ்தல 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். Four things. 4 காரியங்கள். One is doctrine. உபதேசம். Today we are all know so many doctrines. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் अनेक உபதேசங்களை நாம் அறிந்திருக்கிறோம். Oh, we know all the doctrinal principles. எல்லா உபதேச கோட்பாடுகளையும் அறிந்திருக்கிறோம். We are so strong in debating in doctrines. இந்த உபதேச கோட்பாடுகளை வைத்து பேசுவதில் அதிக திறமையானவர்களாக இருக்கிறோம். We are so good easily find out others errors when it comes to doctrines. இந்த உபதேசங்கள மற்றவர்களின் தவறுகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதில் நாம திறமையானவர்கள். But look at the next one. ஆனா அடுத்த வார்த்தையை பாருங்க. The fellowship. அந்யோன்யத்திலும் and breaking the bread. அப்பம் பிட்குதலிலும் and the prayers. ஜெபம் பண்ணுதலிலும். You know what does it mean all these three together? இந்த மூன்றும் இணைந்து சொல்லும் என்ன தெரியுமா அது வார்த்தை? They stay together. சேர்ந்து இருந்தாங்க. They love each other. ஒருவரை நேசித்தாங்க. They share each other. ஒருவரை பகிர்ந்து கொண்டாங்க. And Lord's Supper is not just breaking the bread. It's a Lord's Supper. It's like a meal. அப்பம் பிட்பது என்றால் அது தேவ திருவிருந்தில் பங்கெடுப்பது மாத்திரம் அல்ல, ஒரு உணவையும் பரிமாறுவது. And they prayed together. அவங்க சேர்ந்து ஜெபித்தாங்க. Not just one day. ஒரு நாள் மாத்திரம் அல்ல. This is something for many days. பல நாட்களாக நடந்தது. Look at the people. இந்த ஜனங்களை பாருங்க.
all are brand new Christians, இவங்கள் தான் இப்பொழுதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புது கிறிஸ்தவர்கள். not having same qualification, அவங்க எல்லாருக்குமான தகுதிகள் ஒரே தகுதி அல்ல. not working in the same company, எல்லாரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கல. not in the same family status, எல்லாரும் ஒரே விதமான குடும்ப அந்தஸ்து உடையவர்கள் அல்ல. different in society, சமுதாயத்துல வேறுபாடுகள் உண்டு, different in place, இடங்களில் வேறுபாடு உண்டு. all are Jews, எல்லாரும் யூதர்கள் but தான், lot of differences, ஆனா அவர்களுக்குள் அநேக வேறுபாடுகள். but still ஆனாலும் they became so familiar as a family. ஒரே குடும்பமாக அவர்கள் ஒன்றிணைந்து மாறிவிட்டனர். Today we have churches for caste basis, caste basis. இன்னைக்கு நமக்கு ரொம்ப கேவலமான விஷயம் என்னன்னா, ஜாதி அடிப்படையில் நம்ம பிரிந்த சபைகளை வைத்திருக்கிறோம். But we are moving in gifts. ஆனா என்ன சொல்றோம், நம்ம வரங்கள்ல செயல்படுறோம். We are doing wonders, நாங்க அற்புதம் செய்றோம், miracles, அடையாளம் செய்றோம். but when you look for alliance, ஆனா குடும்பத்துல ஒரு திருமண வரன் பார்க்கும்போது we look for the caste, இந்த ஜாதி வேணும், we look for the denomination, ஜாதி மாத்திரம் இல்ல, இந்த சபை பிரிவு வேணும், and we will not go out. அதை விட்டு வெளியே போக மாட்டோம். But here we will come to the stage and do all the miracles and wonders. ஆனா சபையில புல்பிட்ல வந்திருந்து எல்லா அற்புத அடையாளம் எல்லாம் செய்வோம். That is not the power of the Holy Spirit. ஐயா, இது பரிசுத்தமுடைய வல்லமை அல்லையா. This is the power of the Holy Spirit. ஆனால் இது அந்த அந்நியோனியம் உபசரிப்பை We பரிசுத்தம். really don't know their names, ஒருவேளை அவங்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியாமல் but இருக்கலாம். look at the testimony, that Bible recorded testimony. ஆனால் அவர்களுக்கு வேதாகம் எழுதி வைத்திருக்கிற சாட்சியை பாருங்கள். உறுதியாய் தரித்திருந்தார்கள். They were staying together and they devoted themselves. Do we have that attitude? இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை இருக்கிறதா? Ask the Spirit of God to give more power and more filling for what? To show the love to these strangers and the family, so that they will know what is the love of God. ஐயா, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையையும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவையும் அதிகமாக நீங்கள் ஜெபித்து கேளுங்கள். எதற்காக வென்றால், நம்முடனே இருக்கிற நம்முடைய குடும்பத்தினருக்கும் நமக்கு அந்நியராய் இருக்கிறவர்களுக்கும் உபசரித்து தேவனுடைய அன்பை அவர்களுக்கு காண்பித்து தேவன் யாருன்னு அவங்களுக்கு காட்டுவதற்காக கேளுங்கய்யா. Those days they have shown who they are by the way they love people. அன்று அவங்க எப்படி மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்தினாங்களோ அதன் மூலமாக தாங்கள் யார் என்று மற்றவர்களுக்கு காண்பித்தார்கள். They have shown them as a disciple of Jesus Christ by loving each other. தாங்கள் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்பதை அன்பு செலுத்துவதன் மூலமாக நிரூபித்தார்கள். That is what today we are asking. இன்னைக்கு அதை தான் நாங்களும் உங்களிடத்துல கேட்கிறோம். Learn the quality of hospitality. Show love to the strangers. Let's move forward to spread the gospel for Samaria. இந்த உபசரிப்பின் குணாதிசயத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அன்பை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய சமாரியர்களுக்கும் கிறிஸ்து யார் என்பதை நாம் காண்பிக்க வேண்டும். Manifest the power of the Holy Spirit at household, manifest the power of Holy Spirit at the community. Let's continue next week. பரிசுத்தாவியான வல்லமை நம்முடைய வீட்டில் முதல் செயல்பட வேண்டும். பரிசுத்தாவினுடைய வல்லமை அதை தொடர்ந்து நம்முடைய சமுதாயத்தில் செயல்பட வேண்டும். அடுத்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.